புலி ஒதுங்கோ பாரு, மம்பட்டி என் பேர சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. புலி கலக்கி நிக்காத, காட்டு வழி காட்டு வழி காட்டு வழி போற. இவங்க யாரு என்னன்னு பார்த்து கேட்டு அனுப்பு. யாரையா அவங்க? எல்லாரும் வர சொல்லி பாக்கலாம். யாரெல்லாம் மனு கொடுக்கணும் உள்ள வாங்க. மனு கொடுக்கறவங்க தான மத்தவங்க பின்னாடி. என்னையா என்ன விஷயம்? மனு கொடுக்க வந்தவங்க உண்டை வச்சு கரடியை பிடிக்கணும் அதானே? இதுக்கு தனியா வர வேண்டியதானே? எதுக்கு ஊரை கூட்டிட்டு வர? ஆடு மாடு மட்டும் இல்லாம நேத்து மனுஷனையே அடிச்சிருச்சியா. இங்க பாருங்க, ஒரு உசுரை இழந்துட்டோம்யா. மலைக்கு மேல 20 வீடு, அதுக்கு பேர் ஒரு கிராமம். இங்கெல்லாம் கூண்டு வண்டியை கொண்டு வந்து கரடி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஐயா மலை மேல வண்டியை கொண்டு போனா 5000-10,000 செலவாமியா. இவனுக்கு தர மாட்டானுங்க. ஐயா அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்கேயா போவோம்? ஐயா இங்கதான் இப்படி பாவமா நிப்பானுங்க. மலை மேல போய் பார்த்தோன்னு வைங்க, முறுக்கி நிப்பானுங்க. சரி மனுவை கொடுத்துட்டு போங்க, என்னன்னு பாக்கலாம். எப்ப வந்தாலும் இதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அதிகாரி எடுத்து பேசுறியா? எங்க நியாயம் அவங்கள்ட்ட மனு வாங்கிட்டு அனுப்பி விடியா. சரிங்க ஐயா. நியாயமே கேட்க கூடாதா சார்? சார் எத்தனை தடவை சார் அலைய விடுங்க. சுப்ரசுந்தரி பாட்டு வந்துருச்சு, சீக்கிரம் இறங்க. நீங்க போங்க சார், நான் டச் அப் பண்ணிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் டச் அப் அது இதுன்ட்டு. என்னய்யா ரெடியா? ரெடி சார். சார் வாங்க வாங்க வாங்க. என்ன சார் உள்ள லைட்டு? வர வழியில பல்லடத்துல ஒரு ஷூட்டுங்க. அப்படியா? திருப்பூர், கோயம்புத்தூர், அப்படியே ஈரோடுல முடிச்சுட்டு இப்பதான் வரேன். சரிங்க சரிங்க. இதை முடிச்சுட்டு பொள்ளாச்சி, வால்பாறை. நான் ரொம்ப பிஸி சார். நான் யூடியூப் உலகத்தின் சங்கர் இல்லையா? ஓ அப்புறம் இதான் ஸ்பாட்டா? ஆமாங்க. ஃபேக்டரி கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. நான் கூட கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைச்சேன். உங்க சேனல் எத்தனை பேர் பாக்குறாங்க? ஒரு 18 பேர் பாக்குறாங்க. அடுத்த மாசம் 1800, 18,000, 18 கோடி போயிட்டே இருக்கும் இல்லடா? சரி சரி. ஏப்பா ரவி, இவங்களை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டி அப்புறம் மதிய சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க போங்க. வாங்க சார். போடப்பா. ஆமா யார் இவனுங்க? அது ஒரு உப்புமா சேனல்ல ஏதோ தொல்லை பண்ணானுங்க, எடுக்க விட்டேன். நீங்க வாங்கினே. என்ன தம்பியா இங்க உட்காந்துருக்கான்? தம்பி யார் இவன்? சொல்றேனே, இது கோவமா இருக்கான். அண்ணே ஒரு நிமிஷம் இருக்க, நான் வரேன். ஏய் சின்ன தம்பி. என்ன சின்ன தம்பி இங்க உட்காந்துருக்க? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனாப்பா? ஆமா நீ தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணிட்டேனா? என்ன பண்ண? டிவிக்காரங்க வராங்க, என்கிட்ட முதல்ல சொல்லல. நான் நல்ல சட்டை போட்டு வந்திருப்பேன்ல. ஆமாங்க, நான் மறந்துட்டேன்ப்பா. அப்ப உன் சட்டை கழட்டி கொடு, போட்டுக்கிறேன். உன் சட்டை நல்லா தானப்பா இருக்கு, அழகா இருக்கியப்பா. இதுல அம்சமா இருக்க. அழகா இருக்கனா? நெசமாவா? அண்ணன் போய் சொல்லுவனா? அப்போ டிவி காரங்கள்ட்ட என்ன வச்சு எடுக்க சொல்றியா? அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. டைரக்டர் சார். என்ன சார்? இங்க இவர்தான் ஹீரோ. இவர்தான் ஹீரோவா? எல்லா கேள்வியும் இவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கங்க. அமுச்சுடுங்க பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்குங்க. தேங்க்ஸ் ஓனர். நம்ம டிவில வர போறோம். தண்ணி. டேய் நீ தான் நடிக்கிறியா? நடிச்சுறியா? ஃப்ரேம்லயே நிக்க மாட்டேங்கிறடா. நிப்பேன். சுப்ரசுந்தரி டைலாக்ல சொல்லி கொடுத்துட்டியா? சார் இது இன்டர்வியூ சார். நான் இந்த படம் எடுக்கிற மூட்ல இருக்கேனா, அதான் கரெக்டா அங்க நிக்கணும். நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவேன், அப்புறம் தான் நடிக்கணும். ஓகே ஆக்ஷன். சொல்லுங்க, இந்த கேரக்டர் எப்படி சுத்தப்படுத்துறீங்க? இந்த கேரட் எல்லாத்தையும் மொத்தமா அந்த மிஷின்ல போடுவோம். அது மிஷின் கீழே 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 கீழே. என்னம்மா இவ்வளவு கீழே போயிடா? மேல வருவான் சார். ஆமா மேல வந்துருவேன். ஐயா கேரட் பாலிஷ் பண்ற மிஷின் அங்க. அது நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். வாங்க. எங்க போறவன்? புறா புறா இது வர வலிக்குது.
இதுதான் பாலிஷ் மிஷின். இதுல கேரட் போட்டா பாலிஷை சுத்தமா வெளியே வரும். ஆமா. இரு வரேன். வா. வரேன் இரு. யாரையும் வச்சு எடுத்துடாதீங்க, நானே வரேன். இவங்கள ஏமாத்துக்காரங்க. யார் அது? அவன் பொண்டாட்டி சார் அது. அவன் பொண்டாட்டியா? இவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? என்ன டிவிக்காரங்க பாடம் எடுக்கிறாங்க, நீயும் வந்து தொந்தரவு பண்ற. யோ, எதையாவது உளராத. இந்தா முதல்ல இந்த சாப்பாட்டை புடி, எனக்கு வேலைக்கு நேரமாகுது. பாத்துக்கோ. பாய். பத்திரமா இரு. என்ன எப்படி இது? எது? உன் ஒய்ஃப் அழகா இருக்காங்கல்ல? சூப்பரா இருக்கா. எப்படி நடந்துச்சு கல்யாணமா? வாங்க சொல்றேன். ஆமா, அவங்களாம் வரல. அவங்களாம் வேண்டாம், என்கிட்ட சொல்ல. எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா? ஒரு நிமிஷம். நான் யூடியூப் சங்கர், அட்வான்ஸா யோசிக்கிறவன். சொந்தக்கார பொண்ணு புடிச்சு கட்டி வச்சிட்டாங்க, கரெக்ட் தானே? இல்ல, அப்போ லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? ஏன்டா வந்து இடத்துல பிபி ஏத்தி விடுற? மேல சொல்லு. அப்பனா கொஞ்சம் வியாபாரம் கம்மி. இப்ப நல்ல வியாபாரமா இருப்பேன். ஆமா, எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய பூ பூக்கும். அதெல்லாம் பறிச்சு எடுத்துட்டு போய் மலைக்கு மேல கார் வரும்ல, அவங்க கிட்ட விற்பேன். சரி, நிறைய காசு கிடைக்கும். அப்ப இவங்களும் பூ வாங்குவாங்க. யாரா? இப்ப வந்துட்டு போனாங்கல்ல, என் ஒய்ஃப். அப்புறம் முதல் சீன்லயே பூ குடுக்குறாயா? என்னால முடியல. இவனும் குடுக்குறான், அவளு வாங்குறா பாரு. சார், அவ ஒரு இன்னசென்ட் சார். அவ வாங்குவா சார். நீ கொடுத்தா எவளும் வாங்க மாட்டா. மேல சொல்லு. ஒரு நாள் பூவாங்க யாருமே வரல. ஏதோ வியாதி வந்துருச்சான். அவங்க மட்டும்தான் வந்தாங்க. கையில வேற காசு இல்லையா. அப்புறம் அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்டேன். ஏடிஎம்ல எடுத்து தரேன், என் கூட வா, பின்னாடி உட்கார். எந்த பொண்ணு பின்னாடி போக கூடாது அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா சொன்னா கேட்கணும். நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் ஓட்டுறேன். இதெல்லாம் தெளிவா பேசு. ஓட்டுவியா? எங்கேயாவது விட்டுற மாட்டேன். அஜித் குமார் மாதிரி ஓட்டுவேன். அவர் நல்லா ஓட்டுறாமே. ஓ, நீ தலை ஃபேன்? ஆமா, நீங்க? நான் தளபதி ஃபேன். அப்ப சரி, வந்து ஓட்டு. பூ இங்க வைக்கிறேன். அவங்கதான் ஏடிஎம்ல எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு என்னடா சொன்னாங்க? சொல்றா, என்னடா சொன்னாங்க? ஐ லவ் யூ. தேங்க்ஸ். லவ் யூ சொன்னா மீட்டுன்னு சொல்லணும். சொல்லு. மீட்டு அப்படின்னா? நீ என்ன லவ் பண்றேன்னு அர்த்தம். நான் உங்களை லவ் பண்றேனா? அதான் மீட்டுன்னு சொல்லிட்டல. ஆமா, அப்போ லவ் தான். அப்ப சரி. லவ் யூனா என்னன்னு தெரியாதா? நான் உன் கூட வாழ போறேன்னு அர்த்தம். ஓ, நீங்க என் கூடயே இருப்பீங்களா? உன் கூடவே இருப்பேன். உன்னதான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன யாருக்குமே பிடிக்காது. என்ன விவரம் இல்லாதவன்னு சொல்லுவாங்க. நான் விவரம் இல்லாதவனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப நல்லவன். வாழ்றதுக்கு உன் விவரமே போதும். அன்புதான் முக்கியம். சரியா? அப்ப என்ன அழாம பாத்துப்பீங்களா? கண்டிப்பா நான் உன்னை பாத்துப்பேன். ஓகே? என்ன தொட? அழமாட்டேன். என்ன தொட? ஓகேவா? சந்தோஷ சாரல் மழை அடிக்குது மனசுக்குள் இன்றுதானே. சங்கீத காற்றலை தழுவுது உசிருக்குள் இன்றுதான். மனம் இலகுவையானதே, இந்த மண்ணும் மலர்வனம் ஆகுதே. அன்பு உயர்வாய் தோன்றுதிங்கே, எந்த உயிர்க்கும் வேண்டும் அன்புதான். வசந்தம் வந்த சுவடுகள் தெரிகிறதே, வாழ்க்கை ஒரு வரம் என்று புரிகிறதே. நமக்கென திசைகளும் விரிகிறதே, எனது குரல் இயற்கைக்கு கேட்கிறதே. ஹலோ, நீங்க 2 வேளை தானே குளிக்க சொன்னீங்க, நான் 4 வேளை குளிப்பேன். மனம் இலகுவையானதே,
இந்த மண்ணும் மலர்வனம் ஆகுதே அன்பு உயர்வாய் தோன்றுதிங்கே எந்த உயிர்க்கும் வேண்டும் அன்புதான் வசந்தம் வந்த சுவடுகள் தெரிகிறதே வாழ்க்கை ஒரு வரம் என்று புரிகிறதே நமக்கென திசைகளும் விரிகிறதே எனது குரல் இயற்கைக்கு கேட்கிறதே. என்ன சொன்ன? அந்த பையன் வீட்டுக்கு போறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? போய் அவனை போய் கட்டிக்கிறேன்னு சொல்ற? டேய் உனக்கே இது ஓவரா தெரியல? உன்னை எப்படி அந்த பொண்ணு கட்டுவா? ஏன் எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, உயரமா தான் இல்லையா? நம் வானத்து வானிலை மாறுதிங்க பெரும் புயல் மழை கரைதனை கடந்ததிங்க இந்த அன்பை தான் அகிலமை கேட்குதிங்க அதன் ஆரம்ப விதை ஒன்று முளைக்குதிங்க பெரும் வனத்துக்குள் வசிக்கின்ற உரிமை சுழலும் வையம் தான் தரவில்லையே நமது உறவுக்குள் இருக்கின்ற மேன்மை உலகம் உணர்ந்திட வழி இல்லையே நம் வானத்து வானிலை மாறுதிங்க பெரும் புயல் மழை கரைதனை கடந்ததிங்க இந்த அன்பை தான் அகிலமை கேட்குதிங்க அதன் ஆரம்ப விதை ஒன்று வீட்டுக்காரரு என் அப்பா வக்கீல்னு தானே கல்யாணம் பண்ண, கையில குழந்தைய கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு ஓடல. எனக்கு பட்ட படிப்பு வேண்டாம், அறிவாளி வேண்டாம், சின்ன தம்பி போதும். அவனுக்கு தாலினா என்னன்னு தெரியுமாடி ஃபர்ஸ்ட்? இவன் சின்ன தம்பி 2.0. நீ வரேனா வா. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கல்ல. என்ன அவர் கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்காரு, கல்யாணம் ஆகி பொறுப்பு வந்துட்டா நார்மல் ஆயிட போறாரு. மனம் இலகுவையானதே இந்த மண்ணும் மலர்வனம் ஆகுதே அன்பு உயர்வாய் தோன்றுதிங்கே எந்த உயிர்க்கும் வேண்டும் அன்புதான் வசந்தம் வந்த சூழலில் தெரிகிறது வாழ்க்கை ஒரு வரம் என்று புரிகிறதே நமக்கென திசைகளும் விரிகிறதே எனது குரல் இயற்கைக்கு கேட்கிறதே. டிவில வர போறோம். யோ நில்லையா, எங்க போயிட்டு இருக்க? வீடு இந்த பக்கம் இருக்கு. இன்னைக்கு வந்தாங்கல்ல டிவிக்காரங்க, அவங்க கிட்ட நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன். எது வரைக்கும் சொன்ன? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும். அறிவு இருக்கா உனக்கு? நீதான் எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு உன்னை பெருமையா தான் சொன்னான். கருமம். சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், வந்து சாப்பிட்டு தூங்கு. சரி. இந்த கதையெல்லாம் ஊர்ல சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். அப்பா ஏன் பாயிண்ட் லேட்டு? இன்னைக்கு டிவிக்காரங்க வந்தாங்க, அப்பா டிவில வருவேன். தேட்டர்லயும் வருவியாப்பா? முதல்ல டிவில வருவேன், அப்புறமா தியேட்டர்ல காட்டுவாங்களாம். என்னப்பா எடுத்தாங்க? அம்மாக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது பத்தி கேட்டாங்க. சொன்னியாப்பா? லவ் பத்தி சொன்னேன். அம்மாவை நீ லவ் பண்ணியாப்பா? சொல்லுப்பா. அம்மா தான் என்ன லவ் பண்ணாங்க. பேசாம சாப்பிட்டு படுக்க சொன்னல. ஒழுங்கா படி படி. இன்னும் ஒரு அமைதியா இருக்கு. ஐயா ஐயா, கேம்பு கிளம்பணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க? போய் எடுத்து வை. சரிங்க. இவ வேலை செய்யறதுக்கு நம்ம துணிமணி எடுத்து வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ், நீங்க எல்லாம் திரும்பி வந்ததுல தமிழ்நாடு வனத்துறை சார்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 15 நாளைக்கு முன்ன ஸ்டார்ட் பண்ணி மழையால நின்னு போன வனவிலங்கு கணக்கெடுப்ப இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம். சேஃப்டி தான் நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முக்கியம். பர்டிகுலர்லி கேம்ப் விட்டு தனியா யாரும் வெளியே போயிடாதீங்க. அதுவும் குறிப்பா நைட்டு கேம்ப் விட்டு யாரும் வெளில வந்துடக்கூடாது. மிருகங்களோட குட்டிய எக்காரணம் கொண்டு கையில தொட்டுறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். உங்கள யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நீங்க கேம்ப் விட்டு வெளியே வந்துடலாம். எங்க அதிகாரிங்க உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. இவங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு வா. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு தகவல் கொடு. எந்த தப்பு நடந்துடக்கூடாது. ஓகே, பாத்துக்க. டேக் கேர். வாய்ஸ் வாங்க போலாம்.
இல்லங்க 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்தேன். மழைனால எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நான் வரல. இதான் முதல் தடவை. எங்க ஒர்க் பண்றீங்க? யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. நான் டிஜிட்டல் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். ஓ. எனக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரெகுலரா வரேன். உங்க யூடியூப் சேனல்ல எப்படி போகுது? பரவாயில்லாம போகுது பிரதர். வெடிலாம் அடிக்குது பாத்தியா? இது மழை காலம். டியூஷன் டீச்சர்ட்ட சொல்லி சீக்கிரம் விட சொல்லணும். கணேசா மேலெல்லாம் பார்க்காத, மின்னல் அடிக்குது. வீட்டுக்கு போனது சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துடணும், சரியா? காலைல ஸ்கூல் இருக்கு. கணேசா அங்க பாரு. அது என்னதுப்பா? அதுவா காட்டு பூனை குட்டி. அத தொடலாமாப்பா? தொடக்கூடாது. இங்க பக்கத்துல எங்கேயாவது தாய் பூனை இருக்கும், கடிச்சிரும். ஒன்னும் பண்ணா தொடலாம்ப்பா. இங்கே இரு, அப்பா போய் தூக்கிட்டு வர. இங்க வா. பாத்தியா அழகா இருக்கா? சீக்கிரம் தொட்டு பாரு, தாய் பூனை வந்துடும். இந்த பூனைய வீடு தொண்டு போலாமாப்பா? ஆசையாது. உங்க அம்மாக்கு பூனைன்னா பிடிக்காது. வேணாம் வேணாம், இங்கே விட்டு போலாம். அம்மா தெரியாம வரலாம்ப்பா. உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பா. இதுக்கு தான் தொட்டு பார்க்க வேணா சொன்னேன். இதை தொட்டு பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்சிரும். ப்ளீஸ்ப்பா, எனக்கு பிடிச்சதுப்பா. இல்ல கணேஷ் வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ஐயோ யாரோ வர மாதிரி இருக்கு. இடி இருக்குது, மழை வர மாதிரி இருக்கு. இந்த புடி பத்திரம். பூனை 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 பூனை. டேய் இது யானை சாணி தானே? ஆமாடா. பாக்கிறதுக்கு இப்பதான் போட்டுட்டு போன மாதிரி இருக்கு. டேய் இது மான் புழுக்கடா. ஆமாடா. கண்டிப்பா இந்த ஏரியால புலி நடமாட்டம் இருக்கும். அங்க சிசிடிவி இருக்கு. செக் பண்ணா அங்கயா? ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஓகே டியூட். எல்லா ஃபுட்டேஜும் செக் பண்ணணும்டா. லேப்டாப்ல ஸ்பேஸ் இருக்கா? இருக்குடா. உள்ளது அப்ளிகேஷன்ல டெலீட் பண்றேன். அது நேத்தே பண்ணிட்டேன். ஃபுட்டேஜ் எல்லாமே எதுவுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஏய் பாத்தியா ராஜலட்சுமி புலிய? குட்டியோட இருக்கு பாரு. ஏய் நிறுத்து. பேக் வா, ஃபார்வர்ட் பண்ணு. 2 குட்டி தான் இருக்கு, இன்னொன்னு காணோம். 15 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்தப்ப கூட 3 குட்டி இருந்துச்சுடா. ஒன்னத காணோம். திருப்பி எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணு டியூட். ஆமா காணோம். இப்ப என்ன பண்றது? ரேஞ்சர் கிட்ட சொல்லிடலாமா? ரேஞ்சர் சார். என்னப்பா சார் 15 நாளைக்கு முன்னாடி 3 புலி குட்டி இருந்துச்சு. இப்போ 2 குட்டி தான் சார் இருக்கு. என்னது? நல்லா பாரு, பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்க போகுது. சார் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம் சார். 2 குட்டி தான் சார் இருக்கு. வேணா நீங்களே செக் பண்ணி பாருங்க. காட்டு. நல்லா பாத்தியா? சார் இது 15 நாளுக்கு முன்னாடி எடுத்தது. இது இப்போ உள்ள ஃபுட்டேஜ் சார். எங்க சார் புலிக்குட்டி? யோ நான் புலிக்குட்டியை வித்த மாதிரி பேசுற? கோவப்படாதீங்க சார். நீங்க வித்துட்டீங்கன்னு சொல்லல சார். காட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியாம யாராவது ஹண்டிங் டீம் வந்திருந்தாங்கன்னா? சார் விடுங்க சார், ஒரு புலிக்குட்டி தானே, போனா போட்டோம். அப்படிலாம் விட மாட்டாங்க. ஒவ்வொரு உயிருக்கும் கணக்கு காட்டணும். தோலையாவது கொண்டு போய் காட்டிடணும், ப்ரூவ் பண்ணணும். இல்லாட்டி வேலை போயிடுமியா? இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இந்த ரிப்போர்ட்டை எப்ப நீ சப்மிட் பண்ண போற? சார் இதெல்லாம் முடிஞ்சதும் நாங்க மெயில் பண்ணிடுவோம். ஒரு 15 நாளைக்கு தள்ளி வை. அதுக்குள்ளே நான் புலிக்குட்டியை கண்டுபிடிச்சிடறேன். அவ்வளவு நல்லா இதை தள்ளி வைக்க முடியாது சார். எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். இப்ப என்னதான் பண்ண போறீங்க? யோ அங்க என்ன பண்ற? வாயா. இவ்வளவு பெரிய காட்டுல அது எங்கே கிடக்குதோ? என்ன சார் பிரச்சனை? புலிக்குட்டிய காணுமா? புலிக்குட்டிய காணுமா? ஐயோ ஏன் என்னாச்சு, எழுந்துட்ட? என்ன அது சத்தம்? ஒன்னும் கேட்கலையே. இல்ல ஏதோ கிறுக் புறுக்குன்னு சத்தம் கேக்குது. உனக்கு கேக்கல? எனக்கு எதுவும் கேட்கலையே. இரு நான் போய் பாத்துட்டு வரேன். அதான் கேட்கல சொல்றலப்பா, பாடு. பக்கத்து வீட்டுக்கு வந்த அதே பெருசாலி தான் இங்க வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். என் கண்ணுல மட்டும் பட்டுதுன்னு வை, ஒரே அடி உலக்கையில், அவ்வளவுதான். எலிதான் வருதுல்ல, ஒரு பூனை வளர்ப்பமா. மரியாதையா பாடு, கோவத்தை கிளப்பாத. கதை படுத்துட்டேன். உள்ள பாரு.
வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. நான் உங்க கௌரி சங்கர் பேசுறேன். பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளை பேசியிருப்போம். ஆனா அதுல எல்லாம் ஒரு பொய் கலந்த உண்மை இருக்கும். ஆனா இப்ப நம்ம பேச போறது பரபரப்பானது, சுவாரஸ்யமானது, பேசும் பொருளாகக்கூடியது. இதுக்கு நான் வச்சிருக்க டைட்டில் புலிக்குட்டிய காணலைங்கோ. நான் இப்போ ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். தமிழ்நாடு ஃபாரஸ்ட்ல ராஜலட்சுமின்ற ஒரு புலி 3 குட்டி போட்டுச்சு. அதுல ஒரு குட்டியே இப்ப காணும். காணாமல் ஆக்கப்பட்டதா இல்ல விற்கப்பட்டதான்னு தெரியல. இந்த சம்பவத்துல நானே உள்ள இருந்து சில ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். இதோ உங்கள் பார்வைக்கு. ஃபுட்டேஜை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ. எவ்வளவுக்கியா வித்த அந்த புலிக்குட்டிய? ஐயா அப்படியெல்லாம் பண்ணலங்கய்யா. ஏற்கனவே உன்னை பத்தி தெரியும். மரவெட்டின கேஸ், மான் தோல் கேஸ், பாம்பு தோல் கேஸ்னு 3 மாசம் சஸ்பெண்ட் ஆனவன் தானே நீ. இனிமே சஸ்பெண்ட்லாம் கிடையாது, டைரக்டா டிஸ்மிஸ் தான். காட்டுல ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க ஐயா எனக்கே தெரிய வந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீயா கண்டுபிடிச்சிரு. இல்ல நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிடு. ஐயா எப்படியாவது கண்டுபிடிச்சாருங்க ஐயா. அதெல்லாம் தெரியாது, போயா சார். கண்ணு முன்னால இருக்காத, போ. சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் ஆபீஸ்க்கு போகணும். அம்மா வேலை கிளம்பிட்டேன். என்னாச்சு? காய்ச்சல். அவனுக்கும் காய்ச்சல். காய்ச்சலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வேலை கிளம்புற வழியை பாரு. டேய், நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. உள்காய்ச்சல் வெளியே தெரியாதுல்ல. அவனுக்கும் உள்காய்ச்சலா? ஆமா. யாரு 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. இல்லப்பா, உள்காய்ச்சல் எப்படி வெளில தெரியும்? உண்மையா இருந்தா சரிதான். கஞ்சி போட்டு குடிச்சிட்டு படு. நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் 2 பேரும் குதியாட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்க கூடாது. சரியா? சரிம்மா. சரி. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. என்ன? சரிம்மா. பாய். பாய். வாசல்ல போய் பாத்துட்டு வருமா? அத போயிட்டா. வா வா. இங்கே இரு. நல்லா தூங்குனியா? வா, கணேச பார்க்க போறேன். வா கணேசா. அப்பா இது தெரியுமாப்பா? அது கடிக்காது. நான் கூட சின்ன வயசுல பூனை வளர்த்திருக்கேன். அது எந்தப்பா? செத்து போச்சு. அப்பா ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்த. பூனை என்னப்பா செய்யும்? காலை சுத்தி சுத்தி வரும், பால் குடிக்கும், பெருசானதும் எலி பிடிக்கும், பள்ளி பிடிக்கும். என்ன பிடிக்குமாப்பா? அண்ணே பிடிக்கும். இது பேர் இருக்கலாமாப்பா? அதோ கேக்குதுல பாட்டு. அந்த படம் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல கூட நாய்க்கு சுப்பிரமணியன் பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேரை வைப்போமா? சரிப்பா. அப்போ அது காதுல 3 தடவை சுப்பிரமணி 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 சொல்லணும். சொல்றியா? வா. சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணி. மழை போதுரா, சீக்கிரம் பாருங்க. ஏய், ஒருத்தருக்கு 4 பேர் கை வச்சிருக்கீங்க. பண்றோம்னே. தலையும் காலும் வந்துருச்சு பாரு. யோ, இந்த கரடிக்காட்டுல புலிக்குட்டியை தேடுவோம் வாயா. சரிங்க. அவசரப்படாம பண்ணுங்க. எப்பா வாயில்லாத ஜீவன்பா, பார்த்து செய்யுங்க. எங்கே வர்றியா? இந்த கரடியை கூண்டு வச்சு பிடிக்கணும்யா. இந்த காட்டுல இப்படி ஒரு அரக்க. ஐயா ஐயா கும்புறேன். ஐயா பாரிசு ஐயா, வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்னடா அங்க? ஐயா நம்ம கடன்மான் வகுத்துல குட்டி பிறன் இருக்குங்க ஐயா. அதான் நம்ம ஆளுகளா பிரசவம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கையில என்ன? உடும்பு கறிங்க ஐயா, மிளகு போட்டு தாளிச்சிருக்கு. நாங்க புடிச்சுக்கோங்க, சாப்பிடுங்க ஐயா. இன்னும் 4 புள்ள பத்துருவீங்க. புலிக்குட்டிய பாத்தியா? புலிக்குட்டி பாத்தையா? பாத்தியா? மலையில இருந்து கீழே இறங்கி போறாயா. கோயம்புத்தூர்ல பொண்ணு பாத்துருக்காங்களாம். என்னையா வளர்ற? ஐயா நம்ம காளையம்மைய மூத்தவன் தானே, பொண்ணு பார்க்க போயிருக்காயா. அடிங்கா ஏன் அடிக்கிறீங்க? புலிக்குட்டி. ஓ,
புலிக்குட்டி. நம்ம ராஜலட்சுமி புலி இருக்குல்ல, ஆமாங்கய்யா, நம்ம ராமராஜன் புலியோட பொஞ்சாதி. அதனோட புலிக்குட்டியை தான் காணோம். அப்பா ராமராஜனை பார்க்க போயிருக்குமோ? என்னடா நம்பல? ஐயா இதெல்லாம் சரியில்லைங்கய்யா, சரியில்லைங்கய்யா. என்னடா சரியில்லை? ஐயா ஐயா சரியா வந்துருச்சியா, பெர்ஃபெக்ட்யா, டாப்யா, டாப். காட்டுல ஏதாவது ஹண்டிங் டீம் பாத்தியா? இந்த சேட் டீம் தாயா இருக்காங்க. அது ஏன் டீம். தெரியுங்கய்யா, உங்க டீம் எது வேணாலும் செய்யலாம்யா, நல்ல வேட்டையாடலாம்யா. இங்க வேற யாராவது பார்த்தா தகவல் கொடு. சொல்லிடலாம்யா, ஐயா கிட்டையும் சொல்லி. இல்லாட்டி தொலைச்சிருவேன், தொலைச்சு. சொல்லிடலாம்யா, சொல்லிடலாம். ஐயாவை நம்பித்தானே நாங்க. சரியா சரி. யோ பார்த்தா சொல்லிடியா, அடிபட்டு சொல்லிடலாம்யா, சாப்பிடு. போயா. ஐயா நல்லா சுட வச்சு 4 நாள் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் பல்காயிருவீங்க. ஐயா தூக்கட்டியா கழுவி கொண்டு வாங்க. யானை மிச்சு தான் சாக போறீங்க. ஐயா சாணி. அண்ணாச்சி. சின்ன தம்பி வா, என்ன வேணும்? 2 கிலோ ரவை, 1 கிலோ சக்கரை, அப்புறம் நம்ம ஐட்டம். நம்ம ஐட்டம்? ஓ மண்டபமா? தரேன் சந்தோஷம், வாயில போடுங்க. இது என்னது? ஆமா கூடல இல்ல காட்டு பூனை குட்டி. காட்டு பூனை இப்படி இருக்கும்? நீங்க பார்த்தது இல்லையா? எங்கல காலையில 5 மணிக்கு கடையை திறந்து நைட்டு கடையை பூட்டுறதுக்குள்ள ஏசப்பா ஏண்டாப்பான்னு ஆயிருது. அப்புறம் நம்ம என்னது கண்டோம். ஆமா உன் ஒய்ஃபு தான் பூனையை கண்டா பிடிக்காத, அப்புறம் எப்படி வளர்க்க விட்டா? அவளுக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க நினைச்சு சொன்ன சோறு போட மாட்டா. அது எப்படி ஊர்ல இருக்க பொம்பளைங்க குணம்லாம் உங்களுக்கு தெரியுது? அதாம்ல அண்ணாச்சி. எடுங்க. ஆமா இது என்ன ஈங்குது? பூனைன்னா மியாமியான்னு கத்தணும். பேச்சு வரல அண்ணாச்சி, ஆம்பளை பொண்ணுல லேட்டா தான் பேசும். ஓ மிருகத்துக்கு அப்படித்தானா? ஆமா. ஆம்பளை சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எங்க பேசி இருக்கிறா, எங்க பேச விட்டுருக்காங்க. 2 கிலோ ரவை, 1 கிலோ சக்கரை, வேற எது வேணுமா? அவ்வளவுதான். போலாம். 110 ரூபா கணக்குல வச்சுங்க. கணக்குலையா? ஐயா கர்நாடகா பார்டரே வந்துருச்சு ஐயா. அங்கேதான் போகணும். கர்நாடகா ரேஞ்சர் பசுவா விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும் நமக்கு. வணக்கம் பசுவா. நமஸ்காரம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஹேலி சார். எங்க பக்கம் ஒரு புலிக்குட்டியை காணோம். உங்க பக்கம் ஏதாவது வந்ததா? எங்க பக்கமே 3 யானை நான் காணேன் சார். உங்க பக்கம் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியல. உயிரோடு இருக்கா செத்துருச்சான்னு கூட தெரியல. மேலேதே அறிக்கை தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க ஏன்னு சார், எங்களுக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கிடைக்கலன்னு வைங்களேன், மொத்த பேரும் அரெஸ்ட். பெங்களூர் ஜெயிலே. பெங்களூர் ஜெயிலா? ஐயோ ஷாப்பிங் கீப்பிங் ஜாலியா இருக்கலாம். போய் வண்டி அடியா, அவரையா வெறுப்பேத்துற. அங்கிள் உங்க போன் தானல? எதுக்குப்பா? எங்க அப்பாவுக்கு போன் பண்ணோம். சாப்பிடக்கூடாது. ஹலோ அப்பா, சுப்பிரமணி சாப்பிடணுமாப்பா? அதுக்கு பொட்டில பால் பிஸ்கட்லாம் வச்சுட்டேன். அது நேரம் சாப்பிட்டு தூங்கி இருக்கும். சரியா? அப்பா சீக்கிரம் வந்து உன்னை கூட்டுக்கிறேன். சரிப்பா. வை, இங்க யாரும் வேலையை செய்ய மாட்டாங்க. சீக்கிரமா வாங்க, நாங்கள அழைச்சிட்டு இருக்கோம். ஏன் லட்சுமி லேட்டு? உன் வீடு தீ பிடிச்சிருச்சுன்னு தகவல் வச்சு நாங்கெல்லாம் சேர்ந்து அணைச்சிட்டு இருக்கோம். அழாதப்பா. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல வாங்கின பொருள் இதெல்லாம். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வேளை
கொஞ்சம் நெருப்பு பிடிக்கும் போதே ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அணைச்சிட்டோம். வீடு இப்படி ஆயிடுச்சேக்கா. அழாத லட்சுமி, கொஞ்சம் தான் தீ பிடிச்சிருக்கு. பெயிண்ட் அடிச்சா எல்லாம் சரியாயிடும். கல்யாண போட்டோ எரிஞ்சு போச்சு. பாருக்கா, விளக்குல இருந்துதாமா நெருப்பு பிடிச்சிருக்கு. நம்ம தெருவுல சுத்துதுல பெருச்சாளி, அதான் விளக்க தட்டி விட்டுருக்கு. அது மட்டும் என் கையில கிடைச்சது, இந்த வீடு எரிஞ்ச மாதிரி அதையும் எரிச்சிருவேன். இன்னைக்குன்னு பார்த்து விளக்கு அணைக்காம போயிட்டேன். அவங்கதான் எலி வருதுன்னு சொல்றாங்களா, ஒரு பூனை வளர்ப்பமா. போய் அந்த பக்கம் வயிற்றுல கிளப்பாத. அம்மா ஹலோ, ஒன்னும் ஆவலமா, கொஞ்சம் தான் எரிஞ்சுது. அதுக்குள்ள ஊர் மக்கள்லாம் வந்து காப்பாத்திட்டாங்க. ஒரு பெருசாலி தான் விளக்கு தட்டி விட்டுருக்கு. சரிம்மா. என்ன சொன்னாங்க உங்க அம்மா? வெளிய போகும்போது விளக்க அணைச்சிட்டு போனோமா. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும்னா விளக்க அணைச்சிட்டு போக வேண்டியதானே. ஏன் அமைதியா இருக்க? சுப்பிரமணிய செத்துக்குமா அப்பா? இல்ல, அது நல்லா இருக்கு. அப்பா பாத்துட்ட. அப்படியா? ஆமா. யோ, இந்த மலைப்பகுதியில புலி பாத்தியா? புலியா? பாக்கல சாமி. பாக்கலையா? இல்லங்க. குட்டி புலியா? அந்த பக்கம் புதர் இருக்கும், போய் பாருங்க. எந்த பக்கம்? கீழ் பக்கம். இங்க இல்ல. யோ வாயா, ஏதாவது பார்த்தா தகவல் சொல்லு. அந்த மலையில பாக்கலாம் ஐயா. வலிக்குதியா? முடியலையா? ஆச்சியா, வாயா. யோ, இந்த கிராமத்து பக்கம் புலிக்குட்டி பாத்தியா? இல்லைங்க சார். யோ சொல்லுங்கயா. நீங்க 2 பேரு தான் இந்த ஏரியாவுல வேண்டாத தொழில் செய்யறதா கேள்விப்பட்டேன். ஃபுல்லா எதுவும் இல்ல சார். சார் தெரியாது சார், எங்களுமே தொழில் எதுவும் தெரியாது. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அடி காது வீங்கி போயிரும். சார் தெரியாது சார், எங்களையும் அடிக்க வரீங்க. 2 பேரையும் திரும்ப வந்து கேட்பேன். தெரியாது. ஏதாவது விசாரிச்சு வச்சிருக்கணும். சரிங்க சார். இல்ல தொலைச்சு சொல்லிடுறேன் போய் தொலைச்சு. உயிரை காப்பாத்தீங்கடா. புலிக்குட்டி இவனுங்களே வித்துருப்பானுங்கப்பா, சும்மா கண் துடைப்புக்கு எல்லாம். அண்ணா, எத்தனை கிலோ? இது வரைக்கும் 50 கிலோ போயிருக்குமா? லட்சுமி, உன்னை ஓனர் கூப்பிடுறாரு. வாமா லட்சுமி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். உன்னை மெஷின் இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன். உனக்கு 10,000 rupees salary எக்ஸ்ட்ரா. அந்த மிஷினை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதே. ஒன்னும் பயப்படாதம்மா, 40 நாள் தான் ட்ரைனிங். நாளைக்கே நீ கோயம்புத்தூர் கிளம்பணும். ட்ரைனிங் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஜஸ்ட் 40 days நீ வந்துடலாம். சார், எனக்கு ஹஸ்பண்ட் குழந்தை எல்லாம் இருக்காங்க. அவரும் வேலைக்கு போறவர் சார். என்ன பொல்லாத வேலை பாக்குறான்? கேரட் ஃபேக்டரியில அழுகினது அழுகாததை பிரிச்சு வைக்கணும், அதானே? அவன் வாங்குற சம்பளத்தை நானே சேர்த்து தரேன். அவனையும் கூட்டிகிட்டு கிளம்புற வழியை பாரு. யோ, என்னையா நான் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. என்னையா வாய் திறந்து பேசு. ஓனர் கிட்ட போய் எப்படி திடீர்னு லீவு கேக்குறது? ஐயா அங்க கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு, ஃபைல்ல கையெழுத்து போடுற வேலை நின்றோம். அவங்க வேலை அவங்களுக்கு பெருசு, எல்லாம் சமன அம்மா சொல்லிருக்காங்க. யோ, கொஞ்சமாவது யோசி. நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கு, நம்ம கிட்ட என்ன சொத்து பத்தா இருக்கு, அதுக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டாம்? இல்ல தீ புடிச்ச வீட்டை ரெடி பண்ண செலவு வேற. கொஞ்சம் புரிஞ்சுக்கோயா. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து 10,000 ரூபாய் சம்பளம் அதிகமா குடுக்கறாங்க. போகாம எப்படி இருக்க முடியும்? நீ வராட்டி போ, நான் போறேன். இந்த பாரியா, கல்யாணமாகி 7 வருஷத்துல ஒரு நாள் கூட நம்ம பிரிஞ்சு இருந்ததில்ல. ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணு. என்ன கண் கலங்காம பார்த்து பண்ணா உனக்கு கட்டி கொடுத்தாங்க. என்ன கண் கலங்காம பார்த்துப்பியா? இத்தனை வருஷமா அதைத்தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் வர துணிமணி எடுத்து வை. சுப்பிரமணிய என்னப்பா பண்றது? அப்பா கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அப்பா போயிட்டு வர, அம்மா கிட்ட சொல்லிடாத. அண்ணே
என்ன தம்பிண்ணே? ஸ்மால் தம்பி கொஞ்சம் போடுறியா? ஐயோ, இத சாப்பிட்டா செத்து போயிருவேன்னு அம்மா சொல்லி இருக்காங்க. நம்ம இளையதேவ எம்ஜிஆர் செத்து போயிட்டார்ல, அதனால நான் குடிக்கிறேன். அவரு குடிக்காதன்னு சொல்லி குடிச்ச மாதிரியே நல்லா நடிச்சு காமிச்சிருக்காரு. என்ன வேணும் உனக்கு? அது என்னது இது? காட்டு பூனை குட்டி. சரி, காட்டு பூனை குட்டி. நான் ஊருக்கு போறேன். சரி போ. 10 நாள்ல திரும்பி வந்துருவேன். சரி வா. அது வரைக்கும் இதுக்கு பால் வாங்கி ஊத்துறீங்களா? ஏப்பா, அது சரக்கு குடிச்சுச்சுன்னா மொண்டு ஊத்திடுவேன். பாலுக்கு நான் எங்கப்பா போவேன்? அழாதீங்க, கண்ணு தொடுங்க. இதுல 500 ரூபா இருக்கு, இந்தாங்க. இதுக்கு பால் வாங்கி ஊத்துங்க, உயிரினங்களை காப்பாத்தணும் அவங்க சொல்லி இருக்காங்கல்ல. அதுவும் சரிதான். ஏப்பா, இவ்வளவு பெரிய இடத்துல அது எங்கேயாவது ஓடி போச்சுன்னா நான் எப்படி தேடுவேன்? என் நட வேற நாட்டியம் ஆடும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இத கட்டிட்டு ஆட சொல்லுவானோ? மணி, இத நான் பூனை கழுத்துல கட்டி விட்டுறேன். எங்கேயாச்சும் ஓடிச்சுன்னா இதுல சவுண்ட் வரும்ல, அப்ப நீங்க ஈஸியா புடிச்சிருவீங்க. கட்டு கட்டு மானிய நல்லா கட்டு. எங்கேயும் ஓடங்க, சரியா? உலகத்திலே பூனைக்கு மணி கட்டின முதலாளி நீதாப்பா. கட்டிட்டேன். கண்ணா கட்டிட்டியா? கண்டா கண்டா. எந்தாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன். போயிட்டு வரட்டுமா? நீ பத்திரமா போயிட்டு வா. நான் எப்படி வளர்க்குறேன் கட்டு பாரு. போயிட்டு வரட்டுமா? பாத்து சுப்பிரமணி, நீ பத்திரமா இருக்கணும். நீ குடிக்க கூடாது, அவர்தான் கிட்டவரு. அதிகமா குடிக்காதீங்க. குடிக்கவே மாட்டேன், குடிக்க மாட்டேன். இப்ப கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். எனக்கான சுதந்திரம் காத்து கவிதைகள் பேசுது உசுருக்குள்ள. ஊரே எனக்கு உறவா, இப்ப மாறி போச்சு கவலை இல்ல. ஆடி பாடி ஓட இனி தடையே இல்லையடா. வாழ்க்கை ரொம்ப அழகா இப்ப தெரியுது எனக்கு. அன்பு மட்டும் புரியுத உனக்கும் தான். எதுவும் எப்பவும் மாறும், அதை ஏத்திக்க எப்பவும் மறக்காத. நடந்து முடிஞ்ச எதுக்கும் நீ காரணம் தேட நினைக்காத. சுப்பிரமணி சாப்பிட்டுச்சா? கண்ணா பண்ணா திங்குதியா? நான் வந்துருவேன், சரியா? சுப்பிரமணிய பத்திரமா பாத்துக்குங்க. புலிக்குட்டியால பிரச்சனை, மேலதிகாரி டென்ஷன் ஆக்குறான். யூடியூப்புக்காரன் வேற. இந்த மாதிரி நேரத்துல என் சூழ்நிலை தெரியாம நீயும் டென்ஷன் ஆக்குன, இப்ப அடிச்ச மாதிரி நான் அடிக்க மாட்டேன். தினம் குதிக்கும் மழை துளி குதித்து ஓடுதே உற்சாகம். எந்த மொழியில சொன்னாலும் எனக்குள் மட்டும் இருந்தாலே பறந்து போவே எங்கேயோ. சொர்க்கம் என்பது தூரம் இல்ல, இங்க பாக்குறனே. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்கு தானே, வாழ்க்கைய கொண்டாடு. இந்த நிமிடம் போதும், நிமிடம் போதும், இதற்கு ஈடேது. யோ, உங்க மேல் கிராமத்துல ஏதாவது புலிக்குட்டி பாத்தியாயா? எதுவும் பாக்கலீங்க. குட்டி புலியா? தெரியாதுங்க. சரி வாயா. ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது. வீடு எப்படி இருக்கோ? வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா பசிக்குமா? கொஞ்சம் ரொம்ப பொறுடா. லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா வீட்ல இல்ல. வீடு எப்படி ஆயிடுச்சு பாரு. நீ போய் பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வா.
குழந்தை பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப சமைச்சா லேட் ஆயிடும். கிளம்பு, அண்ணாச்சி கடை மூடிட சரி. ஓ, நானும் வரேன்பா. இவன் எதுக்கு? சரி நான் பாத்துக்கிறேன் பத்திரமா. சரி பத்ரம். பா திரும்ப போப்பா, சுப்பிரமணிய பாட்டலாம். அப்ப பாத்துட்டு கடைக்கு போலாம். இங்கதான் சுப்பிரமணி இருக்கான். அரே சின்ன தம்பின சின்ன தம்பி 10 நாள்ல வரேன்னு சொன்னா இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கா. வேலை இழுத்துருச்சுண்ணா. உள்ள போய் பாரு, பூனை மாதிரியா வளர்த்திருக்கேன், சும்மா புள்ளி மாதிரி வளர்த்திருக்கேன். சரி இங்க இரு, அப்பா போய் தூக்கிட்டு வரேன். பையனை பாத்துக்குங்க. நான் நல்லா பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். சுப்பிரமணி, சுப்பிரமணி. அப்பா என்னாச்சுப்பா? நம்ம சுப்பிரமணியம் ஒரு புலி அடிச்சு சாப்பிட்டுருச்சுடா. உள்ள ஒரு புலி உட்கார்ந்து இருக்கு, வா ஓடிடலாம். சின்ன தம்பி என்ன நீ பாத்துக்கு போற? அண்ணா உள்ள ஒரு புலி இருக்கு, ஓடிடுங்க. அதான் சொன்ன புள்ளி மாதிரி வளர்த்திருக்கேன். என்ன போ சீர? இது சின்ன தம்பி பயந்துட்டு ஓடுனா உடனே திரும்பி வந்துட்டா. ஒண்ணு இல்லண்ணா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நம்ம கட்டின மணி கழுத்துல இருக்கு, கவனம் இல்லாம தூக்கிட்டோமோ. அப்ப நம்ம வளர்த்தது பூனை இல்லையா, புலியா? என்னாச்சுப்பா? நம்ம வளர்த்தது பூனை இல்லடா, புலிடா. வீட்டு ஏத்துன்னு போலாம்பா. புலி எல்லாம் வீட்டுல வளர்க்க முடியாது, காட்டிச்சிரும். வா போலாம். கிளம்பிட்டா சின்ன காசு குடிகார. ஆமா நான் குடிக்காரன் தான். மிச்ச காசு குடி, நான் குடிக்கணும். ஒரு சிகரெட் கொடு. வண்டி ஆட்டு கூடாது சரியா? இங்க இரு, அப்பா வந்துடுறேன். அண்ணாச்சி பாப்பா சின்ன தம்பி நல்லா இருக்கியா? தங்கச்சி ட்ரைனிங் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு. இப்ப அவ பெரிய அதிகாரி ஆயிட்டா. ஓ சூப்பர். என்ன வேணும்? எனக்கு 1 லிட்டர் பால், ஒரு பிரெட் பாக்கெட். சரிப்பா, இந்தா பால், இதா பிரெட். சார் பார்க்க புதுசா இருக்கீல, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்ல நான் மலை கிராமத்துல உங்களை புதுசா பாக்குறேன், அதுக்காக கேட்ட தப்பா நினைச்சிட்டாங்க. நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், கிளன்மார்க் ஏரியா ரவுண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன். ஓஹோ, என்ன இந்த நேரத்துல? ஒரு புலிக்குட்டியா காணோம், அதான் கிராமமா தேடிட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பாத்தீங்களா? புலிக்குட்டியா? நீ ஏன் அவனைய பாத்துட்டு இருக்க? இல்ல சின்ன தம்பி ஒரு பூனை குட்டி வளர்க்காப்ல, பாக்குறதுக்கு புலி மாதிரியே இருக்கும். அதை வேணா கொண்டு போயிடல? இல்ல அது பூனை, காட்டு பூனை, புலி இல்ல. பூனைய புலின்னு எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன சின்ன தம்பியா? ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்பு. சரி சார், நீங்க பத்திரமா போங்க. புலிக்குட்டியை தேடி அதிகாரி வந்துட்டாரு. புலி எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பழையபடி வந்துட்டாரு. ஒரு நாள் என் கையில சிக்காமலா போயிடுவான். சிக்குனா அறுத்து அறுத்து தின்றுவேன். அது மட்டும் இல்ல, வனத்துறை சட்டப்படி ஜெயில களி சோறு உண்டு. நீ ஏம்ல திரு முடிக்க? யோ என்னாச்சியா? எதை பார்த்து பயந்த? குழந்தை தூங்கிட்டா வந்த உடனே? யோ இல்ல என்ன பேரஞ்ச மாதிரி இருக்க? உடம்பு கொதிக்குது இந்த குளிர்ல. என்னாச்சு சொல்லு. ஒன்னு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கோபம் வர வச்சிராத, சொல்லு. உனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒரு பூனை குட்டி வளர்த்தோம். பூனை வளர்த்தீங்களா? அப்போ அதுதான் வீட்டை அரிச்சிச்சா? ஆனா அது பூனை இல்ல, புலி. என்னது புலியா? என்னையா உளற? நான் பூனை குட்டின்னு நினைச்சுதான் வளர்த்தேன், அது புலி குட்டியா வளர்ந்துருச்சு. அப்ப அது புலிக்குட்டி தானா? பூனைக்கும் புலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத சின்ன தம்பியாயா நீ? இப்ப எங்க அந்த புலிக்குட்டி? மூடி இருக்குல்ல, மலை ஃபேக்டரி, அதுக்குள்ள இருக்கு. சரி விடு, நடந்ததெல்லாம் மறந்துரு. மறக்க முடியாது.
ஏயா? என்ன அறுத்து அறுத்து தின்னுருவானா? ஆளு பார்த்தா மலை மாடு மாதிரி இருக்கான். யாரு? அந்த புலிக்குட்டியை தேடி வரான்ல, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர். அறுத்து அறுத்து திங்க நீ என்ன சிக்கன் பீஸாயா? பல வருஷம் ஜெயில் தண்டனையா. நான் ஜெயிலுக்கு போயிட்டா நீ சாப்பாடு எடுத்துட்டு வருவியா? இங்க பாரு, வெறுப்ப கிளப்பாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீதான் எடுத்து வளர்த்தன்னு புலிக்குட்டி சொல்லவாயா போது? ஆமால, புலிக்குட்டி பேசாது. இப்ப வாச்சும் புரிஞ்சுதே உனக்கு. பேசாம சாப்பிட்டுட்டு தூங்கு. இன்னும் என்னையா? நான் தான் புலி வளர்த்தன்னு ஆதாரம் இருக்கு. எப்படியா? புலி கழுத்துல மணி கட்டி விட்டேன். பெரிய ஐயப்ப சாமி புலி கழுத்துல மணி கட்டுவாரு. மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போ. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாப்பாடு கொண்டு வரேன். இப்படியா பேசுறது? பாபநாசம் படம் பார்த்தல, அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு யோசிக்கிறாரு. நீ எதா யோசியா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யோசிப்பேன்ல. ஆமா, இவரு யோசிச்சுட்டாலும் இதுல சினிமா எடுத்துக்காட்டு வேற. இப்ப என்ன பண்றது? இப்ப கூட புலி நீதான் மணி கட்டினு சொல்லுமா? பேசாம விட. ஆமால, இப்பவும் புலி பேசாது. புலி எப்பவுமே பேசாதியா. நீ சாப்பிட்டு தூங்கு. ஐயோ, அந்த போலீஸ்காரன் தான் நினைக்கிறேன். நீ இனிமே அந்த குண்டு அண்ணாச்சி கடைக்கு போவாத, அவன் தான் போட்டு கொடுத்துட்டான். நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? எதுக்கு? வெறும் 500 ரூபாய் கொடுத்துட்டு 10 நாள்ல வரேன்னு சொன்னவன் 30 நாள் கழிச்சு வந்தா மிச்ச காசு ஆறு சொல்லுவா. அவன் எதுக்கு மறைக்கிற? கொஞ்சம் பாலா குடிச்சது அது 80 பால். இப்படி திரும்பினா போதும் சிக்கன் பீஸா தூக்கிட்டு போகுது. கம்ப்ளீட்டா அது நான்வெஜ் கட்டா இருக்கு. நீ வேணா வந்து பாரு. பூனை மாதிரியா வளர்த்திருக்கேன், சும்மா புலிக்குட்டி மாதிரி வளர்த்திருக்கேன் தெரியுமா? இத பாரு, என் வீட்டுக்காரர் உன்கிட்ட பூனையும் தரல புலியும் தரல. எதையாவது குடிச்சிட்டு வளராத. சரியாத்தான் யோசிக்க கால. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உன் புருஷன் பூனைக்கு மணி கட்டும் போது போன்ல படம் எடுத்து வச்சிருக்கேன். படம் பாக்குறியா? பாக்குறியா? பாரு பாரு பாரு, நல்லா பாரு. மணி, இத நான் பூனை கழுத்துல கட்டி விட்டுறேன். எங்கேயாச்சும் ஓடுச்சுன்னா சவுண்ட் வரும்ல, அப்ப நீங்க ஈஸியா புடிச்சிருவீங்க. ஒன்னா பாரு. வச்சுக்கோ. அழிச்சிட்டியா? சந்தோஷம். நானு இடம் பத்தலன்னு அழிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா துபாயில இருக்கிற என் மச்சான் சொல்லு எப்படி அழிப்ப? அப்புறம் சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க மாமா, மலேசியால இருக்கிற எங்க பெரிய அண்ணன், பர்மால இருக்கிற எங்க சின்ன அண்ணன் எல்லாத்துக்கும் அடிச்சிட்டானே. படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும்ல? போட்டு கொடுக்குறேன். இந்த பணம் குடு, போனுக்கும் சேர்த்துதான். போன குடு, இனிமையாவது பரவாம இருக்கட்டும். 4 போனை வாங்கி காய்ச்சி ஜில்லுன்னு குடிக்க வேண்டியதான். நான் சொல்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே கிளம்பு. எங்க? எதுவும் பேசாம கிளம்பு. அப்ப நம்ம பையன் அவன் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு கிளம்பலாம். இங்கதான் இருக்கு. கீழே இறங்கு. இதுதான் அந்த மலை ஃபேக்டரியா? ஆமா. எங்க அந்த புலிக்குட்டி? உள்ள இருக்கு. வா, சத்தம் மேடம் நடந்து வா, கேட்டுரும். எங்கயா? உள்ள இருக்கு. சுப்பிரமணி, சுப்பிரமணி. பேர் வச்சியா? ஆமா, நல்லா இருக்கா? விருப்ப கிளப்பாத, கூப்பிடு. ஓ, சுப்பிரமணி, வா வா. சுப்பிரமணி அங்கேயே உட்காரு. அப்படியே உட்காரு. பயப்படாத, நான் கூட்டாய மாடியில வந்து படுத்துக்கும். பால் குடிச்சிட்டு நல்லா தூங்குது. என்ன பண்ண போற? பொழுது விடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுடலாம். இது அதோட தாய் கூட போய் சேர்ந்துரும். அவங்க அம்மா
பேக் கொண்டு வர சொன்னேனே. சரி, உள்ள வச்சிடலாம். இதுக்குள்ள வச்சா மூச்சு விட முடியாம செத்து போயிடும். ஊசி கொண்டு வர சொன்னேனே. ஊசி இருக்கு. அந்த ஊசி எடுத்து பேக்ல நல்லா ஓட்டு போடு. நல்லா காத்து வரும், நல்லா மூச்சு விடும். அப்ப சரி. அப்ப அதுக்குள்ள பால், பிஸ்கெட், பிரெட் எல்லாத்தையும் உள்ள வச்சா அது நல்லா சாப்பிடும்ல. எப்படி ஐடியா? ஐடியா சூப்பரா போடுற. நீ தூங்கு, காலையில கிளம்பணும். நல்லா தூங்கு, நல்லா மாட்ட போல. யோ, விடிஞ்சிருச்சு, கிளம்பு போலாம். பேக் எடுத்துக்கு மாட்டை போட்டுட்டு உள்ள வைக்கலாம். என்ன விட்டு போவாத. அங்க பார் கோயில். நல்லா கும்பிடு, அது தாயிட்ட போய் சேரணும்ட்டு. கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த குட்டிய அது தாய் கூட சேரு. கடவுளே, கரடி எங்களுக்கு அடிக்காம காப்பாத்து. நம்ம ஊருக்கு காரடி வருதுல, அது இந்த காட்டுல தான் வருது. லைட்டர் எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வந்தியா? இருக்கு. சரி வா போலாம். இரு, நாமே காப்பாத்து. காசு இல்ல. பாத்து. என்ன சார், மேல்மலைக்கு போனீங்களே, புலிக்குட்டி பத்தி தகவல் கிடைச்சதா? இல்ல. யாரு வேணுங்க? ஆண் கொம்ப திருடி வித்தவன், மலைப்பாம்பு தோல் உரிச்சு வித்தவன், மரத்தை வெட்டி வித்தவன், இதெல்லாம் பழைய கேஸ். சந்தேகத்துல விசாரிச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு கிடா வித்த? எதுங்க ஐயா? புலிக்குட்டிய. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது இல்லையா? அப்ப நீ அதுக்குள்ள ஆன்சர் சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல? எது நீ ஏன் கேட்ட? சொல்றா. அது வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு, உன்னை பாத்துக்கிறேன். ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதியா, நான் எதுவும் செஞ்சதில்லைங்க ஐயா. ஐயா, மூஞ்சிய பாரு. ஏதுடா தங்கச்சைன்னு? மாமியார் வீட்டுல போட்ட. உனக்கெல்லாம் மாமியார் விட ஜெயில் தானடா. இப்பெல்லாம் எதுவும் பண்றது இல்லைங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல புளித்தோலை உரிக்கிற மாதிரி உண்மைதாங்க. இவனுங்களை பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. தூக்கி டார்க் ரூம்ல போடுங்க. வந்து ஐயா அடிப்பாரு. ஐயா அடிக்க மாட்டாரு, அவர் ஸ்டைலே வேற. நீ முதல்ல ஒழுங்கா நில்லு. இருக்கணும், அமைதியா நில்லுங்கடா, இல்லடா உயிரோட போய் சேர மாட்டேங்க பாரு. டேய், வாய மூடுற, பதில் சொல்லு. மாதிரி நடிக்கிறது சொல்றேன்ல, சத்தம் கூடாது, வாய முதல்ல மூடு. கருணாகப்பாம் அடிச்சா இப்ப வலிக்கும், மறந்துடுவீங்க. இந்த பாம்பை வச்சு உங்களை கடிக்க விட போறேன். தலையில கடிக்க விட்டா உடனே சாவ, காலில் கடிக்க விட்டா 1 மணி நேரம் தாங்கும். அதுக்குள்ள உண்மையா சொல்லிடனா, டென்ஷன் ஆன விஷம் சீக்கிரம் தலைக்கு பரவிடும். மனசை அமைதியா வச்சுக்கிட்டேன்னா கொஞ்ச நேரம் தாங்கும்.
சார் 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 செத்துருவானுங்க சார். இப்ப என்ன சார் பண்றது? என் வேலையே போகுது, சாகட்டும். 1 மணி நேரத்துல உண்மையை சொல்லனா காட்டுல பாம்பு கடிச்சு செத்ததா ஃபைல க்ளோஸ் பண்ணிடு. சார் வண்டி என்ன எடு. சார் சொல்றீங்க? சீக்கிரம் போயா. ஐயோ என்ன பண்றது? என்ன 2 பேரும் பயந்துட்டீங்களா? நான் தான் ஃபாரஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தேன். நான் ஆம்பளை கரடி மாதிரி சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, பொம்பளை கரடியே நீ லவ் பண்ணும். கரடிய பார்த்தாக்கா மூச்சு விடாம செத்த மாதிரி படுத்துக்கிட்டா அது மூஞ்சி பார்த்து ஏமாந்து போயிடும். அம்மா சொல்லிருக்காங்க. யாரு இந்த ஆப்பாயிலு? சின்ன தம்பி. இந்த யாரு 65? என் வைஃப். இருந்துட்டு போங்க. ஃபாரஸ்ட்ல என்ன பண்றீங்க? எங்க தோட்டத்து பக்கத்துல இந்த புலிக்குட்டி இருந்துச்சு, அதான் காட்டுல கொண்டு போய் விட்டுடலான்னு. புலிக்குட்டியா? எங்க இருக்கு? அதோ அங்க. எங்க? ஐயோ அந்த பேக்ல இல்ல, இந்த பேக்ல. பேக்குக்குள்ளையா? என்ன பேக்குக்குள்ள வச்சிருக்க? மூச்சு விடுமா? அதுக்குதான் ஓட்டு போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. நம்ம குலசாமி, நம்ம தெய்வம். முத்தா கொடுங்க. பத்திரமா மூடி வச்சுக்க. ஆத்தா காடு காத்த காளியம்மா, இந்த புலிக்குட்டியை தானே அந்த கரடி தேடிக்கிட்டு இருக்கு. புலிக்குட்டிய கரடி ஏன் தேடுது? டேய் அப்பாயிலு, அமைதியாயிரு. கற்பூரம் இங்க வா. நான் கரடின்னு சொன்னது ஃபாரஸ்ட் ரேஞ்சர். உங்க 2 பேரையும் பார்த்தா ஆப்பாயிலு 65 2 பேரையும் பிணைஞ்சு தின்றுவான். அப்போ இத இங்கே விட்டுடலாமா? இங்க ஒரு ஹண்டிங் டீம் இருக்கு, அதனால நம்ம அங்க கொஞ்சம் தள்ளி போய் விட்டுருவோம். ரொம்ப தூரம் போணுமா? பயமா இருக்கே. பயப்படாத, நான் தான் இருக்கேன். சைலண்டா வா. இங்க பாருமா, ஒன்னும் பயப்பட வேணாம். அந்த பார்ட்ல மனுஷங்க யாருமே கிடையாது, ஒன்லி அனிமல்ஸ் தான். வாங்க போலாம், வாங்க. அப்ப சரி, மனுஷன் தான் பயம். வண்டியை நிறுத்திய. பின்னாடி வாயா, பின்னாடி வா. சொன்னா காக்கணும். குடி. என்ன அடம் பிடிக்கிறேன்? யாரியா அவன்? தெரியலையா? வாட்ச் பண்ண நினைக்கிறேன். இந்த பாரு, ஒழுங்கா குடிச்சுனா போய் என்னன்னு பாரு. என்னையும் புரியாகும். நல்லா கொஞ்சம் வயிறு நிறைய குடி குடி. அப்படியா அப்படியா அப்படியா, சூப்பர். குடி குடி குடி. புலிக்குட்டி எதுவும் பாத்தியா? பாத்தியாவா? வளர்த்த வளர்த்தியா? ஐயா புலிக்குட்டிய வளர்த்தானா? தூக்கிட்டு வாங்கடா அவனை. வாயா தூக்கு. தூக்கு. எங்கடா அந்த புலிக்குட்டி? புலிக்குட்டியா? தூக்கிட்டு போயிட்டா. யாரு? யாரு? லேசா ஞாபகம் வருது, ஆனா வர மாட்டேங்குது. அப்படிதான் போ தெரியும். கர்மா பிளாக்ல சரக்கு வாங்கி குடிச்சுனா ஒரே கலப்பலமா இருக்கு. எங்க போச்சுடா அந்த புலிக்குட்டி? புலிக்குட்டி இல்ல, பூந்தாக்குட்டி. ஆனா புலி மாதிரி. என்னடா உளறான்? ஆமாயா. முதல்ல நீ வேணா பூனைக்குட்டியா கூட, நானு புலிக்குட்டி மாதிரி வளர்த்து காட்டுறேன். அப்படித்தான் அதை வளர்த்தேன். குடியார தூக்கி போடு. வாயா தூக்கி போடு. போட அவன. குடிகார பையன் ஐயா நேரத்தையே வீணாகிட்டான். ஹலோ சார், நான் பஸ் பாப்பா மாத்தாடுತೀನಿ சார், கர்நாடகா ரேஞ்சர். சொல்லுங்க பசுவா, புலிக்குட்டி எதுவும் கிடைச்சதா? புலிக்குட்டி கிடைக்கல சார், ஆனா எங்களுக்கு யானை கிடைச்சிருச்சு. யானை கிடைச்சிருச்சா? கண்டுபிடிச்சிங்களா? சிக்கல சார், உங்க பார்டர்ல இருந்து எங்க பார்டருக்கு 3 யானை வந்துச்சு, அதை வச்சு கணக்காட்டிட்டோம். ஐயோ, அப்ப நாங்க என்ன பண்றது? ஏடா விட மாட்டீங்களே. ஏற்கனவே புலிக்குட்டி கேஸ் பிரச்சனையா இருக்கு. ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ ಸರ್, ನಮ್ಮ ಆಫೀಸರು ನಿಮಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஏற்கனவே செத்து போன புலிக்குட்டியோட தோல் எங்க கிட்ட இருக்குது, அதை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போய் கணக்கு காட்டிடலாம்ல. ஓஹோ, அப்படின்றீங்களா? இப்பவே வந்தா தரேன், யானை கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இப்ப உடனே வரேன். பனி சார். இங்க பாத்தியா, ஏதோ காட்டெருமையை புலி அடிச்சு போட்டுருக்கு, பார்த்து வா. ரொம்ப டேஞ்சரான ஏரியாடா அதெல்லாம். பாத்து பாத்து.
பாத்து பாத்து வா பாத்து. நில்லு. எங்க போறீங்க? எங்க போறீங்க? கோவத்தூர் மந்தைக்கு போறேன். உனக்கு என்ன? அங்க பல்லானது விளையுது, அங்கெல்லாம் போக முடியாது. திரும்பி போங்கயா. இனிமே இந்த காட்டு பக்கமே வந்துடாதீங்க. அத்தியாடா நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்? ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதான் சொல்றேன். அங்க அஞ்சா பயிரிட்டு இருக்காங்க. அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இங்க காவல் கால் போட்டிருக்காங்க. அஞ்சானா என்ன? அது தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது, தெரிஞ்சா கெட்டது. பாத்தியா காட்டை பயன்படுத்தி எத்தனை நாச வேலை பாக்குறாங்கன்னு. சரி பாப்பா, அடுத்த மலைக்கு போவோம். வாடா வாடா, இடம் வந்துருச்சா? என்னடா இது? ஆப்பாயில என்ன காட்டுக்குள்ள ரோட போட்டு வச்சிருக்காங்க? காட்டுக்குள்ள எதுக்கு ரோடு போடுறாங்க? அவங்களுக்கு தேவைன்னா சந்திர மண்டலத்திலே போடுவாங்கடா. ஆப்பாயில இங்கதான் எல்லா விலங்குகளும் தண்ணி குடிக்க வர்ற இடம். ஓ புலிக்குட்டியை இங்க விட்டேன்னு வச்சுக்க, அது தாயை வந்து கூட்டு போயிரும். இதுதான் போன மலையிலே சொன்னார். அப்ப வேற தாய் வந்து கூட்டு போ. நான் சொல்றதை மட்டும் கேட்கணும். எப்படிமா இவன் கூட குடும்பம் நடத்தி குழம்பு என்ன பண்றதுன்னு பேட்ல இருந்து ஏறான் கீழே விடுறான். அப்படிதான் சமயத்துல புரிஞ்சுக்க மாட்டாரு. சமயத்துல எப்பயுமே இவன் இப்படித்தான் இருப்பான் போல இருக்கு. மகனே, யாரு இது? எங்க அம்மா கூப்பிடுற மாதிரியா இருக்கு. பிதா ராமதேவன் அழைக்கிறேன், வாருங்கள். வணக்கம் சாமி. வணக்கம் 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 சாமி. நான் கடவுள் 2 ஷூட்டிங் நடக்குதா? இல்லை, நான் பஞ்சதசா பிராண்ட் CEO. அப்படின்னா சொல்றேன். நீங்க இங்க என்ன செய்றீங்க? இந்த புலிக்குட்டி வழி தவறி எங்க ஊர் பக்கம் வந்துருச்சு. அதான் தாய்கிட்ட விட்டுட்டு போலான்னு. எங்க அந்த புலிக்குட்டி? உங்களதான் காதிக்குது. இங்கயா விட போறீங்க? ஆமாங்க சாமி. இங்க கல்டிவேஷன் நடக்குது, ஃபாரஸ்ட் கல்டிவேஷன். அப்படின்னா விதைச்சிட்டு மழை வருமானு எதிர்பார்க்கறத விட மழை பெய்யற காடுகளை கண்டுபிடிச்சு அதுல விவசாயம் பண்றதுதான் ஃபாரஸ்ட் கல்டிவேஷன். இங்க மலிவான செடிகளை விதைச்சு அது பயிரானதும் அதை புடுங்கி நல்லா கசக்கி புழிஞ்சு பாட்டில் அடைச்சு வித்தா நீ 350 ரூபாய்க்கு வாங்கி குடிப்ப. நீ குணமாகிறது கடவுள் செயல். இதுக்கு பேருதான் பஞ்சதசா. அட வனத்தேவதை வைத்தறிச்ச பட. இப்ப இது எங்க வீட? இந்த காட்டுல என் கம்பெனி 3000 ஏக்கரை லீஸுக்கு எடுத்திருக்கு. அதோ தெரியுது பாருமல, அங்க கொண்டு போய் விட்டுருங்க. இப்ப அங்க இருந்து நாங்க வந்தோம். அப்படியா? அப்ப இதோ தெரியுது பாருமல, இங்க கொண்டு போய் விட்டுருங்க. மகளே, மூலிகையே சரணம். நன்றி. பஞ்சதசா வாழ்க, பஞ்சதசா வளர்க. அந்த புலிக்குட்டியை காட்டு சாமி. சொல் மகனே. அதையாவது விட்டு வைங்க. பஞ்சதசா பாத்துக்கிறேன். சேவிங் பண்ணாம முடி வளர்த்தோம்னா உலகமே நம்புது. பொண்ணு தாயே, சீக்கிரம் சாப்பாட்டை கொண்டு வா. உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வாங்கிக்கமா சாப்பிடு. புலிக்குட்டிய காட்டுல எந்த பக்கம் விடுறது? அதை 25 வருஷத்துக்கு முன்னாடி காடு எங்க இருக்குன்னு நீ கேட்டிருந்தேன்னா நான் காட்டியிருப்பேன். இப்ப காடு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலையே. எல்லாத்தையும் பட்டா போட்டாங்க. ஆட்டுக்குள்ளதான் எந்த மிருகமும் காணலையான. ஆப்பாயிலு பல மிருகத்தை கொன்னுட்டாங்க. அதாவது இந்த புலிக்கு மட்டும்தான் மக்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் அந்த காலத்துல ராஜாக்கள் வேட்டு வச்சுட்டாங்க. எப்படி? அதாவது மகாராஜாக்கள் காலத்துல புலிகள் தொல்லை அதிகமா இருந்துச்சு. மக்கள் பூரா பயந்து போய் கிடந்தாங்க. ராஜாவும் வீரர்கள் எல்லாம் காட்டுக்குள்ள அனுப்பிச்சு புலிகளை பூரா கொன்னுட்டு வாங்கன்னு சொன்னாரு. வீரர்களால கொல்ல முடியல. ராஜா கவலை ஆயிட்டார். அப்ப அங்க இருந்த ஒரு ஜோசியக்காரன் இப்படி ஒரு கதை விட்டான். என்ன? புலி பல்லுலையும் நெகத்திலையும் செயின் செஞ்சு ராஜாவுக்கு போட்டா ராஜாவுக்கு இருக்கிற தோஷமெல்லாம் போய் நீண்ட ஆயுளோட வாழுவார்னு சொன்னான். அப்படி புலிப்பல்லையும் நகத்தையும் கொண்டு வர்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசா தரேன்னு அறிவிச்சுட்டாங்க. நம்ம பயலுகத பணம் தரேன்னா எமனவே கொள்ளுவாங்களே. புலிய பார்த்து பயந்துகிட்டு இருந்தவெல்லாம் பொற்காசு கிடைக்குமேன்னு காட்டுக்குள்ள போய் புலிய கொண்டு போட்டு புலி நகம் புலி பல்லோட வந்துட்டாங்க. புலி இனமே குறைஞ்சு போச்சு. ஆப்பாயில கொஞ்சம் யோசிச்சு பாரு. எச்சி பல்லும் கிருமி நகமும் 10 காசுக்கு பெருமாயா? அதுல செயின் செஞ்சு போட்டுக்கிட்டு பகுமானம் அலைகிறாங்க. என்னடி பொண்ணு? இப்படி ஒவ்வொரு மிருகமும் குறைஞ்சதுக்கு ஒரு கதை இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். நம்ம சாமி ஐயப்பன், நம்ம காளியம்மா, அவங்களுக்கு மட்டும் புலி வாகனமா இல்லைன்னா புலி இனமே அழிஞ்சு போயிருக்கும். சாமியே சரணமையப்பா. இப்ப நீங்க சாப்பிட்டு படுங்க. நாளைக்கு காலையில போய் புலிக்குட்டிய காட்டுல விட்டுலாம்.
இன்னைக்கு நைட்டு போக முடியாது. ஐயோ உங்களாலதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இந்நேரம் கட்டி பிடிச்சு படுத்திருப்பேன். என்ன பொண்ணு தாயி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடல? நீங்க சாப்பிடுங்க. பழைய சோறா இல்ல புதுசு? சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிடுங்க. சாப்பிடு. அத்தை சாப்பிடல? அத்தையெல்லாம் 6 வேளை சாப்பிடுவா. இதுதான் அந்த புலிக்குட்டியா? ஆமாங்க ஐயா. 2 மாச புலிக்குட்டி தோலா? ஐயா அது வந்து தங்கராஜ், புலிக்குட்டி கிடைச்சிருச்சுன்னு லெட்ஜர்ல என்ட்ரி போட்டுரு. உன் வண்டியை யாரோ கர்நாடகா பார்டர்ல பார்த்ததா கேள்விப்பட்டேன். அந்த பக்கம்லாம் போகலங்கய்யா. புலிக்குட்டி கிடைச்சிருச்சு. யானை சரியா இருக்கான்னு பாத்தியா? யானை சரியா இருக்கான்னு பாரு. அப்பாவி, நீ ஃப்ராடு தானா? அப்படியே இந்த யூடியூப் காரன் வாயாட. சரிங்க. வண்டி அடிங்க. ஓ ஹலோ, நீ தானே புலிக்குட்டியை காணோம்னு நெட்ல போட்டது? ஆமா சார். நீங்க? நான் தாண்டா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார். இப்ப பேசுங்க சார். ஆமா, நீ என்ன உன்னை காட்டுக்குள்ள விட்டா சிபிஐ வேலை எல்லாம் பண்ணுவியா? உண்மையை தானே சார் போட்டேன். அத பொய்யா கோவம்டா. நீ போட்டா என் வேலை போயிடுமா? எந்த கணக்கை எப்படி போடணும் எங்களுக்கு தெரியும். ஆமா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கண்டுபிடி கணக்கு எப்படி சரியாயிடுச்சுன்னு. புலிக்குட்டி கிடைச்சிருச்சா சார்? கணக்கு சரியாயிடுச்சு. நீ மட்டும் என் கையில கிடைச்சா அறுத்து தின்றுவோம் ஒண்ணு. மாட்டனடா. எங்க போறீங்க? கனவா வெளியா மேகமலைக்கு போறோம். எங்க மேகமலைக்கா? ஆமா ஆமா. அங்க மரம் எல்லாம் வெட்டி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போக முடியாது. நீங்க யாரு முதல்ல? அடிவாரத்துல 30 வருஷமா இருக்கேன். என்ன போய் யாருங்க? 30 வருஷமா இரு, 300 வருஷமா இரு. உன்னை யாரு இங்க வர சொன்னது? யாரு கேக்குற? எங்களை கேட்டுதான் இங்க வரணும். நான் அந்த மலைக்கு போறேன். போயிருக்கியா? அப்ப போக போயா? மரத்தை வெட்டத்துக்கு பதில் உங்களை வெட்டி விடுவாங்க. அண்ணன் தான் கேக்குறாங்களே. ஓ சொல்றேன்ல. போங்க, வந்துடாதீங்க. ஆமாட்ட போடா பைத்தியம். காட்டுக்குள்ள என்னென்ன பண்றாங்க பாரு. வாடா வேற மலைக்கு போலாம். அப்பா இல்ல, நம்ம தேடின காட்டடா இந்த வந்துருச்சுடா. ஏய், இந்த புலிக்குட்டியை இங்கே விட்டு அது நேரா எப்படியாவது தாய்கிட்ட போய் சேர்ந்து. ஹலோ, இங்க என்ன பண்றியா? இல்லீங்க, இங்க ஒரு குட்டி இருக்கு. அத இங்க விட்டுட்டோம்னா தாய்கிட்ட போயிரும். அதெல்லாம் இங்க விடக்கூடாது. பாஸ்கெட் வாங்க. எங்க இருக்காரு உங்க பாசு? வாங்க வாங்க, காட்டுறவாங்க. காட்டுக்குள்ளேயும் பாசா? வா பாக்கலாம். ஹாய், இன்னத்துக்கு இங்க வந்தீங்க மேன்? எங்க கிராமத்துல ஒரு புலிக்குட்டி வந்துருச்சு. அத அவங்க தாய் கிட்ட விட வந்தோம். ஆமா. எங்க? அது இங்க பேக்ல. அங்கேயா? ரியலி? இதை எங்க விட போற? இங்கயா? No, 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 no. You're not supposed to put it here. இதை இங்க விடக்கூடாது. This is non-pollutional ecotourism zone. Come, I'll show you all cottages. Come on. எப்படி இருக்குது மேன்ல? சூப்பரா இருக்கு. Yes, yes, thank you. Hi. இது சிங்கிள் பெட்ரூம், அது டபுள் பெட்ரூம், அது ட்ரிபிள் பெட்ரூம். ஐயோ, இந்த காட்டுல இருக்கிற மரத்தெல்லாம் மொட்டையாக்கி மரத்தாலேயே காட்டேஜ் கட்டுறேன். சூப்பர் ஐடியா இல்ல? இந்த 2 பேரையும் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, do you know why? One bed here, you in the middle, another bed here, sandwich massage. Kachak, buchak. நான் கவர்மெண்ட் கிட்டக்க 100 ஏக்கர் காடை லீஸுக்கு எடுத்து எக்கோ டூரிசம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யுகத்திலேயே இதுதான் பெஸ்ட் கான்செப்ட். ஒரு நைட் தங்கறதுக்கு அதிகம் இல்ல, just 40,000 rupees. ஏன் தோற எவ்வளவு காசு? 40,000 தான். 40,000? எங்களுக்கு கொஞ்சம் காரிப்பீங்களா? Of course, why not? அப்பாயிலு. No, 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 10% discount, 10% discount. டிஸ்கவுண்ட் வேறயா? சரி, இந்த குட்டி எங்க வருது? நோ, இங்க விடக்கூடாது. அதோ அங்க தெரியுது பார் மலை, அங்க கொண்டு விட்டுட்டு வா. தொப்பி போட்ட தோற, அந்த மலையில இருந்து தான் இங்க வந்திருக்கோம் தோற. Go back, man. நீங்க போயிட்டு வரக்குள்ள நான் ரூம் ரெடி பண்றேன். ஒரு டபுள் காட்டேஜ், ஒரு சிங்கிள் காட்டேஜ். ஓகே, கோ.
சரி அப்ப ஏண்டா அவன் காட்ட பூரா அழிச்சு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் எங்க தங்குறது டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா உலகம் இது? காட்ட எங்கடா போய் தேடுறது? காட்டுக்குள்ளே காட்ட தேடுறதா? வெல்கம் பேக் நண்பர்களே, நான் உங்க கௌரி சங்கர் பேசுறேன். நம்ம புலிக்குட்டிய காணலைங்கோ எபிசோட பாத்திருப்பீங்க. அது சம்பந்தமா ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணிருந்தாரு. என்ன சார் புலிக்குட்டி கிடைச்சிச்சான்னு கேட்டேன். அதுக்கு அவரு கணக்கு சரியாயிடுச்சுன்றாரு. கணக்கு சரியாயிருச்சா இல்ல கிடைச்சிருச்சா நீங்க தான் பார்த்து சொல்லணும் நண்பர்கள். என்ன நடக்குது இந்த காட்டுல? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு, அதை கெடுத்துறாதீங்க. அனிமல்ஸ் வாய் பேச முடியாதுன்னு என்னென்னமோ பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல சார். கம்ப்ளைண்ட்ஸ் அந்த புலிக்குட்டி உண்மையா கிடைச்சதா இல்ல ஏதோ பொம்மை கொண்டு வச்சிருக்கீங்களா? எல்லாம் ஒரிஜினல். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க மேம். யூடியூப் காரன் புட்டு வைக்கிறானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? யூடியூப்ல வியூவர்ஸ்க்காக ஏதோ பரபரப்பா போடுறாங்க மேடம். கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் செக் பண்ண போறோம். ஃபாரஸ்ட்ல ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குன்னு தெரிஞ்சு அத்தனை பேர்த்தையும் டிஸ்மிஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோர்ட் என்கொயரின்னு அலையணும். யூ கேன் கோ நவ. We have to ensure this does not happen. எல்லாம் ஒன்னாலதாயா மொத்தத்தையும் நோண்டாங்க. கணக்க சரி பண்ணி காட்டிட்டோம். இனிமே அந்த புலிக்குட்டி கிடைச்சிடவே கூடாது. கிடைச்சாலும் ஒன்னோடு. ஆப்பாயிலே 4 திசையில இருக்க மலைக்கும் போயாச்சுடா. அந்த மலைக்கும் போயாச்சு, இந்த பக்கம் இருக்க மலைக்கும் போயாச்சு. இனிமேல் நம்ம போறதுக்கு மலையே கிடையாது. அதனால குட்டி புலியை இங்க விட்டுருவோம். அது தாய்கிட்ட எப்படியா சேர்ந்துரும். ஏண்டா காட்டு பண்ணிய நேர்ல பார்த்தாலே டர்னு ஆய் போற பையன் நீ பேசு. காட்டிய பார்த்தா கூட பயம் கிடையாது. ஆனா இந்த காட்டு பணியை சுட்டா மட்டும் என்ன சொன்ன தெரியுமா? வெரி சூன் டியூட். யாரு இவங்களா? காட்டுல வேட்டையாடுறவங்க சேட்டு டீம். நான் சொல்லல கரடின்னு, அவங்களோட ஆளுங்க. ஏய் சீக்கிரம் கிளம்புங்கப்பா. கிளம்புங்க. என்கொயரி டீம் உள்ள வர போதியா? 3 மாசத்துக்கு அப்புறம் வாங்க. அந்த புலிக்குட்டி மேட்ரா? ஆமாயா. பெரிய பிரச்சனை ஒரு நிமிஷம். புலிக்குட்டி கத்துற மாதிரி இருக்குல்ல? உனக்கு இவன் கேஸ் விட்டாலே புலிக்குட்டி சத்தம் மாதிரி கேக்குது. அமைதியாரு. அது புலிக்குட்டி சத்தம் தான். சீக்கிரம் இவன் எங்கம்மா போய் தொலைஞ்சா? நான் போய் தேடுறேன், நீ போய் ஒளிஞ்சுக்க. போ ஓடு. ரெண்டு பேரும் இந்த பக்கம் போ. வாங்கடா. வேணா என்ன விட்டுறா.
நீ என்ன காப்பாத்திட்டயா, நீ என்ன காப்பாத்திட்ட. என்னடா ஆச்சு? எங்கன போனீங்க? வைஃப தனியா விட்டு மொத்தம் அவளை சுட்டுட்டன. சரி கீழே போடு. நீ ஒண்ணும் தப்பா ஒண்ணும் பண்ணிரல. அந்த மலைக்கு போலாம். சீக்கிரம் வா, இருட்டிட போதும். என்னையா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு? ஜஸ்ட் மிஸ்ஸியா. சொல்லியா, புலிக்கட்டி எதுவும் பாத்தியா? இல்லையா. அப்ப என்ன பார்த்தா? யோ, ஒரு பொண்ணு, ஒரு பரட்ட தலைய, ஒரு ஊசர் போல சேர்ந்திருக்கியா? காட்டுக்குள்ள பொம்பளை வந்துட்டால, இப்ப இந்த தொழில ஆரம்பிச்சாங்களா? புலிக்குட்டி கத்தின சத்தம் கேட்டுச்சு. வாங்கண்ணே. அண்ணே, நாங்க இங்க இருந்தா கிளம்பணும். அப்போ காடு அவ்வளவுதான் அண்ணா. ஏய், உனக்கு நான் எல்லா மலையும் காமிச்சிட்டேன்டா. அப்ப இந்த புலிக்குட்டை எங்க நான் விடுறது? அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்ப வனப்பேச்சு கோயிலுக்கே வந்துட்டீங்க. ஆமாமா. இவ்வளவு பெரிய காட்டுல உன்னை விடுறதுக்கு ஒரு இடம் இல்லையே. முதல்ல காடு எங்க இருக்கு? இப்ப என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போயிடலாம். இது அதையும் எடுத்துட்டு வா, வீட்டுக்கு போயிடலாம். யோ, ஜெயில புடிச்சு போட்டுருவாங்கன்னு பயந்து தானே இங்க வந்தோம். இப்ப மட்டும் என்ன, உனக்கு பயம் போயிடுச்சா? நீ தைரியமா வேணா பாத்துக்கிறேன். யா பயலே, நீ உண்மையிலே தைரியசாலி ஆயிட்டடா. இது இங்க இருந்து சாகிறத விட உன் வீட்டுல இருந்தே வாழட்டும். கொண்டு போ. சரிண்ணே. தைரியமா கொண்டு போடா. சரிண்ணே, போலாம். போயிட்டு வரேண்ணே. எது வந்தாலும் பாத்துக்கலாம்டா, நல்லபடியா போ. ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் கவலைப்படாதடா, தைரியமா கொண்டு போய் வாழ. சரிண்ணே, வா. சரிண்ணே, வரேண்ணே. நம்ம வீட்லயே கொண்டு போய் சுப்பிரமணியம் வளர்க்கலாமா? வேண்டாம். என் தாத்தா தங்கி இருந்த பழைய ரூம் இருக்கு, அங்கேயே வச்சு வளர்க்கலாம். யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரிஞ்சிடாது இல்ல? அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. நீ கவலைப்படாத, வா. தத்தி தத்தி பால வித்தைகால காட்டிக்கிட்டு குட்டி புலி வர்றான். இது நுண்டு தேரா சுத்தி சுத்தி வந்து அத்தனையும் தூக்கி போட்டு ஆட்டம் போட போறான். இஷ்டம் போல ஜோரா 8 திசையிலும் கொட்டமடி பாப்பா. மெட்டு புது மெட்டு கட்டி கொடுட்டாப்பா. காடெல்லாம் மேடெல்லாம் நீ பூந்து விளையாடு. தட போட ஆளேது இங்கே எவரும் கிடையாது. நீதானே சாமி தந்த சீதனோ, நிலமெல்லாம் வானம் போல மாத்தணும். தத்தி தத்தி பால வித்தைகளை காட்டிக்கிட்டு குட்டி பூலி வாரா. இத்துணுண்டு தேரா சுத்தி சுத்தி வந்து அத்தனையும் தூக்கி போட்டு ஆட்டம் போட போறா. இஷ்டம் போல ஜோரா.
காசெல்லாம் வேணாம்ப்பா. நீ புது வரவு தினம் தினம் பெருகட்டும் மகிழ்ச்சி. நீ பிறந்து வந்த புது பிறவி இனி இங்கு நடக்கட்டும் ஜாலி. வீட்டுக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம். அங்கும் இங்கும் நம்ம சொந்தம் ஆனந்தம் தம் தம் நம் பந்தம். இது போல சொந்தம் இனி உருவாகுமா? இது போதும் வாழ்வே இனி வேறென்னம்மா. தத்தி தத்தி பால வித்தைகால காட்டிக்கிட்டு குட்டி புலி வர்றான். இது நுண்டு தேரா சுத்தி சுத்தி வந்து அத்தனையும் கையில புளிய வச்சுட்டு புளியாக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒரு வாட்டி உள்ள போய் பார்த்தலாம் ஐயா. സാറേ ചിന്നത്തമ്പി സാറേ ഒന്ന് നിക്കൂ സാറേ. സാറേ ഒന്ന് നിക്കാൻ പറഞ്ഞില്ലേ സാറേ? ഒന്ന് നിക്കൂ സാറേ. கொஞ்சம் நிக்கும். என்ன அதே நீங்களே வீட்டுல ஒரு புலி வளர்க்குன்னு அதை ഞങ്ങൾ കണ്ടു. வெளியில யார்ட்டும் சொல்லிடாதீங்க. ഞങ്ങൾ யாரிடத்திலும் പറയില്ല. അങ്ങനെച്ചാ നിങ്ങൾ എങ്ങൾക്ക് ഒരു സഹായം ചെയ്യണം. நீங்க யாரு? ഞങ്ങൾ സർക്കസ് കമ്പനി ഏജന്റ് ആണ്. இப்ப நான் என்ன பண்ணணும்? ഈ വഴി തന്നെ எங்கள் சர்க்கஸை காணுன ஆளுங்கெல்லாம் வருவாங்க. சர்க்கஸ் நடக்கும்போது நீங்கள் ரிங் மாஸ்டர் வேடமிட்டு പുലിയോട് അവിടെ തന്നെ വന്ന് നിന്നാൽ കൂട്ടം ഒരുപാട് എത്തും. കളക്ഷനും നന്നായിട്ട് കിട്ടും. ഇങ്ങനെ ഷോ നടത്തിയാൽ ലാഭം നന്നായിട്ട് കിട്ടും. അതിൽ പകുതി നിങ്ങൾക്ക് തരും. പുലിക്ക് ഫുഡ് വേണ്ടേ? ഫുഡ് ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ പോലീസുക്ക് പോവും. വീട്ടില് പുലിയുണ്ടെന്ന് പറയും. சுப்பிரமணியா அந்த போத்தோட என்கிட்ட வா. பால் தரவா? என்னாச்சு? சுப்பிரமணி இனிமே இங்க வளர்க்க முடியாது. 2 மலையாளிஸுக்கு சுப்பிரமணி இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா போலீஸ் சொல்றானுங்க. அப்ப எங்க கொண்டு போலாம்? நம்ம வீட்டுக்கே கொண்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் காலியா தானே இருக்கு. நீ கூட டீ இலையெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காய வச்சு பாக்கெட் போட்டு விப்பல்ல, அங்க வேணா வளர்க்கலாம். யாரும் பாத்திர மாட்டாங்களா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி யார் வந்து பார்க்க போறா? அம்மா எவ்வளவு நாளைக்கு இப்படி வளர்ப்ப? நான் உயிரோட இருக்கிற வரையும் வளர்ப்பேன். வா. உள்ள வா. இதை விட தெரியாத இடம் வேற எங்க கிடைக்கும் சொல்லு? சுப்பிரமணி இங்கேயே வளர்க்கலாம். நம்ம வீட்டு பின்னாடி தானே, இங்க யார் வரப்போறா? இனிமே சுப்பிரமணி வீடு இதுதான். சரியா? சரிங்க. நான் போய் சுப்பிரமணியை கூட்டு வரேன். நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணி வை. பாத்துக்கு. அந்த வீட்டுல புளியுது. பொய் சொல்லாத. இதோ பாரு. பாத்தியா? சூப்பரா இருக்குடா. இது கடிக்காது. கடிக்காது. சின்னதுல இருந்தே வளர்றோம். என்ன அது கிட்ட கூட்டிட்டு போறியா? இல்ல இந்த அம்மா கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்டேன். சரிடா. ஏப்பா சின்ன தம்பி, வீட்டு முன்கால தட்டினா திறக்க மாட்டேங்கிற? உன் பையன் என் பையன் கிட்ட சொன்னானோ என்னமோ வீட்டுல புலி வளர்க்கிற கேள்விப்பட்டேன். என்னப்பா யோசிக்கிற? உண்மையாவா? ஆமா, புலி வளர்க்குறேன். வா அட விடுப்பா, ஒரு பேச்சு கேட்டா வீட்டுல புலி வளர்க்க முடியுமா? சின்ன பசங்க பேச்ச கேட்டு வரோம் பாரு. என் பையன் சரியாதான் சொல்லியிருக்கான். விடு வழி விடுப்பா.
என்னடா சின்ன தம்பி, அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுல வளர்க்குற விலங்காடா புலி? அதானே எவ்வளவு ஆட்கள் வராங்க போறாங்க, பொம்பளை வர தனியா தண்ணி பிடிச்சு வராங்க, கடைசியா செத்திலையா போயிருப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் விளையாட போறாங்க, புலி தூக்கிட்டு போயிருந்துச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? என் பையன் சொல்லி முதல்ல புலியை நான் தாங்க பார்த்தேன். போய் கேட்டதுக்கு திமிரால பதில் சொல்றான். இவனை சும்மா விடக்கூடாதியா, ஊருக்கு தெரியாம குட்டில இருந்து வளர்த்துட்டு இருக்கான். போலீஸுக்கு தகவல் கொடுத்து உள்ள தூக்கி போடுங்க. யோ சுமாரியா ஐயா, நம்ம சின்ன தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஊர் ஆடு மாடுலாம் யாரையா காப்பாத்துறது? என்னம்மா சொல்ற? ஐயா, நம்ம ஊருக்கு அடிக்கடி கரடி வரும் இல்லையா, அது வந்து ஆட்டை புடிச்சிட்டு போக பாத்துச்சியா? நம்ம சின்ன தம்பியோட புலி தாயா அது கூட சண்டை போட்டு ஆட்டை காப்பாத்துச்சு. நீ பாத்தியாமா? ஆமாங்கய்யா, பாத்தங்கய்யா. காட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன், கரடி அடிக்க வந்தது, அந்த புலி தாயா காப்பாத்துச்சு. உண்மையாவா? ஆமாங்கய்யா. ஐயா, வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த என் பேத்திய ஓனாய் தூக்கிட்டு போக பாத்துச்சியா, அந்த நேரம் பார்த்து இந்த புலிதாயா வந்து காப்பாத்துச்சு. அந்த புலியே இல்லைன்னா என் பேத்திய உயிரோடு பாத்துருக்க முடியாதா இன்னைக்கு. அப்ப என்ன தவிர இந்த ஊர்ல பெரும்பாலான பேர் புலிய பாத்திருக்கீங்க. ராத்திரி நேரத்துல புலி வெளில வருது, யாரையும் கடிக்கல, ஆனா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிருக்கு. சரி, இந்த புலி யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணிருக்கு? கை தூக்குங்க. 1 2 6 10 16 20. அப்ப நிறைய பேருக்கு உதவிதான் பண்ணிருக்கு புலி. சரி, இந்த புலிய கிராமத்தை விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. தைரியமா தூக்குங்க. 1 2 3 4. கொஞ்சம் பேர் தான் கை தூக்கிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, அந்த கரடியை பிடிக்க சொல்லி கூண்டு வைக்கிறதுக்கு எத்தனை முறை மனு கொடுத்திருக்கோம், ஆனா அதிகாரிங்க கண்டுக்கவே இல்லையே. நம்ம ஆட்டு மாட்டை எல்லாம் காக்க வந்த காவல் தெய்வம் அந்த புலி. ஐயா, இது ஒரு கும்கி புலியா, இங்கே இருக்கட்டும். அப்ப ஒண்ணு பண்ணலாமா? நம்ம கிராமத்துல மொத்தம் 30 குடும்பம் இருக்கா? 30 குடும்பம் சார்பா அந்த கும்கி புலிய நம்ம கிராமத்து புலியா வளர்த்துருவோம். நம்ம கறி எடுப்போம் இல்லையா, அத வீட்டுக்கு ஒரு படி போட்டா அது சாப்பிட்டு வளர்ந்துட்டு போகுதியா. அம்மா சொல்றதும் சரிதான். ஊருக்கு நடுவுல ஒரு பொதுக்கல்ல வைப்போம், அதுல ஆளுக்கு ஒரு கை வந்து கறிய வச்சு பிடுங்க. சரிதானே? சரிதானப்பா? சந்தோஷம் தானே சின்ன தம்பி? நீதானே எனது தோழமை, உன்னில் கண்டேன் அன்பினை, உலகை புதிதாய் ரசிக்கிறேன், உனக்கும் சேர்த்தே வசிக்கிறேன். நடக்கும் பொம்மை போல நான் வாழ்ந்த வாழ்வை மாற்றினாய். எனக்கு இந்த பிறவியில் மனிதம் சொல்லி நீ தந்தாய். மனங்கள் தான் இணையும் போது மரபுகள் தேவையில்லை நண்பா. நீதானே எனது தோழமை, உன்னில் கண்டேன் அன்பினை, உலகை புதிதாய் ரசிக்கிறேன், உனக்கும் சேர்த்தே வசிக்கிறேன். மனித இனத்தினில் நானும் பிறந்தேன், மிருக இனத்தினில் நீயும் பிறந்தாய். நமது உறவினையே உயர்வென்பேன், உயிர்கள் அனைத்தும் இங்கே பொதுவென்பேன். அன்புக்கு ஏங்கிடும் உந்தன் அன்பை நாளெல்லாம் நான் கண்டு நெகிழ்ந்தேன். காவல் காப்பேன் உன்னை நான் தான், நமது நட்பை உலகம் அறியாது. நீதானே எனது தோழமை, உன்னில் கண்டேன் அன்பினை, உலகை புதிதாய் ரசிக்கிறேன், உனக்கும்
சுப்பிரமணிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதுக்குள்ளே 5 கிலோ கறி சாப்பிடுது. கண்ணு வைக்காதண்ணா, கறி என்ன நல்லா புளி வளர்க்குறப்பா. ஐயா, எதுவுமே தெரியாத மாதிரி வராம பாருங்க. ஏய் நெல்ரா, அரட்ட சின்ன தம்பி பொட்டி கடை அண்ணாச்சி சொன்னப்பவே உசாராகாம விட்டுட்டேன். உன்னால நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன்டா. எங்கடா அந்த புலி? சொல்லுடா, எங்க வச்சிருக்க? நேரம் தான் வளர்ந்துருக்குமே அது. கொல்றதுக்கா? ஆமாடா, கொல்றதுக்கு தான். மரியாதையா சொல்லு, எங்கடா? தெரியாது. போடா. ஐயா, போடுங்க போடுங்க போடுங்க. நல்லா பாத்தீங்க. சரிங்க அவட. அதால ரொம்ப அவமானப்பட்டுட்டேன்டா. அதை கொல்லாம விட மாட்டேன். எங்கடா அந்த புலி? உன்னால அடிச்சு கொல்லதாடா, அப்படி வாழ வைக்க தெரியாதடா. எனக்கா வேலை காட்டின சங்கிலி நினைச்சு கொள்ளுங்க அவனை. ஏய், இன்னும் ஒரு அடி அவன் மேல விழுந்துச்சு, ஊர் மொத்தம் சேர்ந்து உன்னை அடிச்சே கொன்றுவோம். ஓஹோ, ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்துதான் புலி வளர்க்குறீங்களா? பாருங்கடா உங்களை என்ன பண்றேன்னு. வாயா போலாம். சரிங்கய்யா, ஐயா கிட்ட இருந்து உயிர் பழச்சிட்டாரா நீ? என்னப்பா எல்லாம் பணியில வந்து உட்கார்ந்துருக்கோம், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயா, ஊருக்குள்ள வந்து அடிச்சிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுயா. புலி வளர்த்தா அதிகாரி அடிக்கத்தான்பா செய்வான். புலி வளர்க்கறது சட்டப்படி தப்பு இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சுதானே வளர்த்துட்டோம். ஐயா, இவன் தான் ஐயா காட்டி கொடுத்தான். ஏம்பா முத்து, யோசிச்சு செஞ்சிருக்க வேணாமாப்பா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிரு சின்ன தம்பி. ஏதோ தப்பான முடிவெடுத்து சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளவு பெருசாகுன்னு நான் எதிர்பார்க்கல. சரிங்க, இப்ப என்னையா பண்ணலாம்? என்ன பண்றது, அடிச்சிட்டு போன அதிகாரி நம்மளை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு போயிருக்கான். போனவன் வரட்டும், என்ன பண்றான்னு பாப்போம். அவங்கள ஊருக்குள்ள வர விடாம வழி மறைச்சிட்டா. ஏம்பா என்ன பேசுறப்பா நீ? சினிமா இனிமே அதிகம் பாப்பியோ? நாம அரசாங்கத்தை பேசிக்கிட்டு வாழ முடியுமாப்பா? யோசிச்சு முடிவு எடுப்போம். ஆனா ஒண்ணு, சின்ன தம்பிய எக்காரணம் கொண்டும் நாம விட்டு கொடுத்துட கூடாது, புரிஞ்சுதா? சின்ன தம்பி, நீ ஒன்னும் பயப்படாத, சரிதானே? நாங்க ஒன்னும் விட்டு கொடுத்துட மாட்டோம். எல்லாரும் உன் கூட நிப்போம். நிம்மதியா போய் படுப்பா, காலையில எதுனாலும் பாத்துக்கலாம்.
நீ ஒன்றும் பயப்படாதப்பா. பின்னால இருக்கிறவங்க எல்லாம் கண்டதை பேசாதீங்க. சாப்பிடாதீங்க. பாத்துக்கலாமா? நீ பயப்படாம இரு. ஊரோட சேர்ந்து புலி வளர்த்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அதை விசாரிக்க வந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை அடிச்சிருக்கீங்க. சட்டப்படி இது தப்பு. ஐயா, புலி வளர்த்தோன்னு சொல்றது உண்மைதான்யா. ஆனா அதிகாரி அடிச்சோன்றது அவங்க சொல்ற கட்டுக்கதையா, நம்பாதீங்கய்யா. சரி, அப்படின்னே வச்சுப்போம். ஆனா ஊருக்குள்ள புலி வளர்க்கறது சட்டப்படி தப்புன்னு தெரியாதா? ஐயா, கூண்டு வச்சு கரடியை பிடிக்க மனு கொடுக்கும் போது என்னையா செஞ்சீங்க? அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? நீங்க எங்களை காப்பாத்தலையா? சின்ன தம்பியோட கும்கி புலி தான் எங்களை காப்பாத்து. முட்டாளுங்களே நீங்களா? ஊருக்குள்ள புலி வளர்க்கறது தப்புன்னு சொல்றேன், கும்கி புலி அது இதுன்னு. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். சொல்றீங்க உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கலையா? அமைதியா இருக்கடா, பிரச்சனையை பெருசாக்காதீங்கப்பா. சொல்றேன்ல, பொறுமையா இருங்க. அதிகாரிகள் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஐயா, தப்பு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நடந்த உண்மையை சொல்லி அந்த புலியை ஒப்படைங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். ஐயா, யாரையும் அரெஸ்ட் பண்ண வேணாங்க ஐயா. புலிய குட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தது நான் தான் ஐயா. எங்க அவசரப்படுறீங்க? ஊர் மக்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். என்னையா சொல்றேன் இவன்? சார், சின்ன தம்பி, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்லப்பா, ஏப்பா அவசரப்படுற? இல்லையா, எனக்காக ஊர் மக்கள் ஏன் கஷ்டப்படணும்? நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க ஐயா. என் வீட்டுக்காரர் ஒரு விவரம் தெரியாத ஆளுங்கய்யா. பூனைன்னு நினைச்சுதான் எடுத்து வளர்த்தாரு. புலிக்கதை பூனை கதை எல்லாம் கோர்ட்ல சொல்லிக்கலாம். முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சார் அரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க? சார், சின்ன தம்பி ஒரு அப்பாவி சார். சார், நீங்க சத்தம் போறதால ஏதாவது நடந்துருமா? பொறுமையா இருங்கப்பா. அவசரப்பட்டா பெருசா தான் பிரச்சனை. கோர்ட்டுக்கு போய் வைத்தியம் வச்சு தான் பேச முடியும். நிறுத்துங்கண்ணே. என் மேல அக்கறை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். ஒழுங்க படிக்கணும். நாங்க அம்மா சொல்றது கேட்கணும். சரியா? பையனை பாத்துக்கண்ணே, கொஞ்சம் பாத்துக்கண்ணே எல்லாரும். இருங்கப்பா, நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்கப்பா. வக்கீல வச்சு பாத்துக்கலாம்பா, பயப்படாதீங்க. இருங்க, பொறுமையா இருங்க. சொன்னா கேளுங்கப்பா. இப்ப என்ன பண்ண முடியும்? அதிகாரி வந்துட்டாங்க. பொறுமையா இருங்க. வக்கீல வச்சு பாத்துக்கலாம். நம்ம ஊர் வக்கீல வர சொல்லுங்கப்பா, அவரை வச்சு கோர்ட்ல பாத்துக்கலாம்பா. பொறுமையா இருங்கப்பா. புலி எங்க இருக்கு? எங்க வீட்டுல இருக்குங்க சார். வண்டியில ஏத்து. புலி கொண்டு வந்தாச்சா? வண்டி பின்னாடி நிக்குதுங்க. எப்படி ஏத்து போறீங்க? ரொம்ப கோவமா இருக்குங்கய்யா. அடங்காது, சுட்டுதான் பிடிக்கணும். சுடுங்க, ஆனா உயிர் போயிடக்கூடாது. சரிங்க. யோ, நல்ல மருந்து ஏத்தியா, நெத்திலே சுடு. ஒரே சுள்ள சாவட்டும். இதோட ஒரே தொல்லையா இருந்துச்சு. மயங்கிருங்கிற போதியா, நல்லா மருந்து ஏத்து. என்னையா யோசிக்கிற? நல்லா மருந்து ஏத்தியா. என்னாச்சு? அது குழந்தை மாதிரிங்கய்யா. அது சுட வேணாங்கய்யா, நானே கூட்டு வரேங்கய்யா. அதுக்கு திடீர்னு கோவம் வந்தானா என்ன பண்ணுவேன்? திடீர்னு கோவப்படுறதுக்கு அது மனுஷன் இல்லைங்கய்யா. ஐயா, அது சுட வேணாங்கய்யா. அந்த ஊசி என் கையில கொடுங்கய்யா, நானே கொண்டு வரேன். உங்க கால இல்லங்கய்யா, சுட்டே புடிச்சிடலாங்கய்யா. அது ரொம்ப கோவமா இருக்கியா. உனக்கு அதை எப்படியாவது சாவடிக்கணும் அதானே? ஊசி அவன்கிட்ட கொடு, அவனே கூண்டுல ஏத்து. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க, போப்பா. வாடா. யோ யோ யோ, என்னையா பண்ற? ஏயா மருந்தெல்லாம் கீழே குட்டுற? ஒன்னாதான் நான் கொல்ல விட மாட்டேன்டா. ஐயா ஐயா, மருந்தெல்லாம் வேணும்னே கீழே கொட்டுறாயா? அவன் இதை எப்படியாவது வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். நீ அதை எப்படியாவது சாவடிக்கணும்னு நினைக்கிற. அதானே? இல்ல இல்லங்கய்யா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா. ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆனவன் தானே நீ. இன்னும் திருந்தல. அவனே அதை கூண்டுல ஏத்திடுவான். நீ போ. சரிங்க, அவனே அனுப்புறேன். பிரமணி, இத உனக்கு போட சொல்றாங்கடா. இதை எப்படா நான் உனக்கு போடுவேன்? எங்கேயாவது போய் உயிரோட வாழ்ந்துக்கடா. இங்க வாழ விட மாட்டாங்கடா நம்மள. என்னடா யோசிக்கிற? வாடா சுப்பிரமணி, வாடா போலாம். இதாண்டா உனக்கு நல்லது. வாடா. டேய் போடா, வண்டியில ஏத்த வெயிட் பண்றாங்க. போடா வாடா வாடா வாடா. சுப்பிரமணி வாடா. போடா.
என்னடா யோ புலி ஏறிடுச்சியா, வண்டி அடியா. சுப்பிரமணி, இங்க இருந்த உன்னை கொண்டுடுவாங்கடா. அதனாலதான் உன்னை அமுச்சு விடுறேன். நீ எங்கேயாவது போய் உயிரோட இருந்துக்கடா. வருத்தப்படாத. எங்களை நினைச்சு நீ கஷ்டப்படாதடா. புரியுதுடா, எங்களுக்கு கஷ்டமா தான்டா இருக்கு. புரியுது, வேற வழி இல்லையா. பத்திரமா இருடா. போயிட்டு வா. அழாதடா, அழாதடா சுப்பிரமணி. சுப்பிரமணி, போயிட்டு வாடா. வணக்கம் மக்களே, நான் உங்க கௌரி சங்கர் பேசுறேன். நம்ம ராஜலட்சுமி புலியோட குட்டி காணாம போச்சுல்ல, அது விவரம் தெரியாத ஒருத்தர் எடுத்து வளர்த்தது, பொய் கணக்கு காட்டினது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ அப்பாவியை கைது பண்ணிட்டு குற்றவாளி அதிகாரிகள் எல்லாம் வெளியில இருக்காங்க. அந்த அப்பாவி சின்ன தம்பியை காப்பாத்த நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேருவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நாளைக்கு ஒண்ணு சேருங்க. தண்டிக்காதே, தண்டிக்காதே. கைது செய், கைது செய். தண்டிக்காதே, தண்டிக்காதே. கைது செய், கைது செய். கைது, கைது செய். தண்டிக்காதே, தண்டிக்காதே. தான் இருக்காரு, வந்துருவாருமா. வந்துட்டாரு. என் வீட்டுக்காரரை எப்படியாவது காப்பாத்திடுங்க சார். கவலைப்படாதம்மா, எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதுக்கு மேல ஆண்டவன் இருக்கான். இந்த கேஸ் இவ்வளவு பெருசா இருக்கக்கூடாது. ஆமா, எவ்வளவு அட்டுழியம் பண்ணிருக்கான். அதெல்லாம் சரிதான். என்ன சார்? சார், இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாங்கெல்லாம் உள்ள போக வேண்டியது. சார், கேஸ் நமக்கு சாதகமா தான் இருக்கு. கன்ஃபார்மா அவனை பிடிச்சி உள்ள போடலாம். கவலையப்படாதீங்க. புலியா வளர்க்குறான், புலியே பாத்துக்கிறேன். எதுக்காக போராடுறீங்க? நாங்கெல்லாம் யூடியூபர்ஸ், நியாயத்துக்காக போராடுறோம். உங்க கோரிக்கை என்ன? ஒரு அப்பாவியை அராஜகமா கைது செஞ்சுட்டு அநியாயம் பண்ண அதிகாரிகள் எல்லாம் வெளியில இருக்காங்க. அதுக்காக தான். உங்க நோக்கம் நிறைவேறலனா? நல்ல நோக்கத்துக்காக தான் போராடுறோம். இன்னொரு ஜல்லிக்கட்டாவும் அவங்க தான் பாத்துக்கணும். அரசாங்க வக்கீல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இது ஒரு வினோதமான வழக்கு யுவர் ஆனர். இந்த நிக்கிறாரே சின்ன தம்பி, இவர் ஒரு காட்டு வழியா போனாராம். அங்க ஒரு பூனைக்குட்டியை பார்த்தாராம். அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாராம். அது வளர வளர புலிக்குட்டியா மாறிடுச்சான். நம்புற மாதிரியா இருக்கு. அதுவும் அந்த புலிக்குட்டியை அரசாங்கத்துக்கு தெரியாம வளர்த்திருக்காரு யுவர் ஆனர். இவர் வளர்த்ததும் இல்லாம அந்த ஊர் மக்கள்லாம் இவருக்கு உதவியா இருந்திருக்காங்க. வன உயிர் பாதுகாப்பு சட்டம் 1972 செக்ஷன் 53 படி சின்ன தம்பி செஞ்சது மிகப்பெரிய குற்றம். அதுக்காக அவருக்கு அதிகபட்ச தண்டனையும், அவருக்கு உதவியா இருந்த அவருடைய மனைவி, ஊர் மக்களுக்கு அதிகபட்ச அபராதமும் விதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஓகே, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிடலாம். ஒன் பை ஒன் சொல்லுங்க. நீங்க தான் ஊர் தலைவரா? ஆமாங்க ஐயா. தடை செய்யப்பட்ட ஒரு வனவிலங்க ஒருத்தர் ஊருக்குள்ள வச்சு வளர்த்திருக்காரு. அதை வளர்க்கறதுக்கு ஊர் மக்களோட சேர்ந்து நீங்களே அவருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க? ஐயா, அந்த புலி ஊருக்கு உதவி பண்ணிச்சுங்க. உதவி பண்ணுச்சா? ஆமாங்க ஐயா. அப்படி என்ன உதவி பண்ணுச்சு? யுவர் ஆனர், ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகளை, மனுஷங்களை, மத்த மிருகங்கள் கொல்லாம இந்த புலி தான் காப்பாத்தி இருக்கு. கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கு யுவர் ஆனர். புலி ஹீரோ மாதிரி ஊரை காப்பாத்திச்சான். இது என்ன சினிமா கதையா? தடை செய்யப்பட்ட விலங்க, அதாவது புலிய ஊருக்குள்ள வச்சு வளர்க்கறதுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இது சரியா தப்பா? தப்பு தான் ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தா எனக்கு கொடுங்க ஐயா. ஊர் மக்களை தண்டிச்சிடாதீங்க ஐயா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஓகே, நீங்க போலாம். வணக்கம் ஐயா. எதுக்காக ஊர் மக்கள் திட்டம் போட்டு புலி வளர்க்கணும்? எல்லாம் தோலுக்காகவும் பல்லுக்காகவும் ஐயா. புலியை வித்து ஊரே பங்கு போட்டுக்கிறதான். வேற என்ன? அடுத்த ஆள வர சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? சிங்கம்புலிங்க. நான் உங்க பேரை கேட்டேங்க. என் பேரே சிங்கம்புலி தாங்க. குலதெய்வம் பேரு. குலதெய்வம் பேரா? ஆமாங்க. இந்த மாதிரி எந்த ஊர்ல பேர் வைக்கிறாங்க? மிஸ்டர் வாசு, ரிலீஜியஸ் ஸ்கூல் எல்லாம் போக வேண்டாம். பாயிண்ட்ஸ் மட்டும் பேசுங்க. சாரி யுவர் ஆனர். சரி, சின்ன தம்பியை முத எங்க பாத்தீங்க? சின்ன தம்பி அவர் மனைவியையும் புலிக்குட்டியோட காட்டுல பாத்துங்க. ஆஹா, என்ன சொன்னாங்க? இந்த புலிக்குட்டியை எப்படியாவது அதோட தாயோட சேர்த்தணும்னு சொன்னாங்க. நான் தாங்க அவங்கள காட்டுக்குள்ள கூட்டு போனேன். கொஞ்ச நாள் இவங்களோட அலைஞ்சேன். அந்த காலகட்டத்துல புலிப்பல்ல வைத்துருவோம், புலித்தோலை வைத்துருவோம்னு அந்த மாதிரி ஏதாவது பேசிருக்காங்களா? ஐயோ, சின்ன தம்பி அப்படியெல்லாம் என்னைக்குமே பேசினது இல்லைங்க. அவர் பாவம் அப்பாவிங்க. அவரு உலகம் தெரியாதவருங்க. அந்த உலகம் தெரியாதவர் ஏன் புலிக்குட்டியை கொண்டு போய் காட்டுக்குள்ள விடல? காடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஐயா, விட்டுலாம். ஐயா, நான் காட்டுல பிறந்து வளர்ந்தவையா. காட்டத்தை அந்த திட்டம் இந்த திட்டம்னு கூறு ஓட்டு லீஸுக்கு வித்துட்டாங்கல்ல. ஐயா, காட்டுக்குள்ள கஞ்சா பயிர் செய்யறாங்க. பாறை மணலை எடுத்து விக்கிறாங்க. மரத்தை எல்லாம் வெட்டுறாங்க.
ஆராய்ச்சிங்கிற பேர்ல வெளிநாட்டுக்காரன் பூரா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, மாசு இல்லாத காற்றுள்ள இடம்னு இல்லீகலா மரத்துக்கு மேல சொகுசு பங்களா கட்டி விபச்சாரம் நடத்திட்டு இருக்காங்க ஐயா. எல்லாத்துக்கும் போக மிச்ச சொச்ச இடத்துலதான் இந்த வனவிலங்குகளே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கும் ஆபத்து வந்துருச்சு. சில அதிகாரிகளே காசை வாங்கிக்கிட்டு வேட்டையாட விட்டுறாங்க. பாவங்க ஐயா, அந்த உசுறுகள்லாம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கு. காடுகள்லாம் இப்ப வாயில்லா ஜீவன்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாயிருச்சு. அதனாலதான் இப்படிப்பட்ட காட்டுல அந்த புலிக்குட்டியை விட்டோம்னா செத்து போகுமேன்னு தான் சின்ன தம்பி அத பாதுகாப்பா வீட்டுல எடுத்து கொண்டு போய் வளர்த்தாருங்க. நம்புங்கய்யா, அவர் அப்பாவியா. இவ்வளவு விவரமா பேசுறீங்க? வீட்டுல வனவிலங்கு வளர்க்கறது சட்டப்படி தப்புன்னு தெரியாதா? தப்புதாங்கய்யா, தப்புதாயா. காட்டுல என்னதாங்க நடக்குது? இந்த கேஸ் மீடியாக்கு வந்ததுமே நாங்க எங்க துறை ரீதியா விசாரணையை தொடங்கினோம். காட்டுல நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தெரிய வந்துச்சு. எல்லா அதிகாரிகளும் செய்யறாங்க என்று சொல்ல மாட்டேன். ஒரு சில அதிகாரிகள் மட்டும் பண்றாங்க. இந்த கேஸ பொறுத்த மட்டும் ஆபீசர் தங்கராஜும் ரேஞ்சர் அப்துல்லாவும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிய வந்துச்சு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்கிறோம். அதனோட காப்பி தான் இது. யுவர் ஆனர், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துல நம்ம நாட்டுல குரங்கு வளர்க்க தடை இருக்கு, பாம்பு வளர்க்க தடை இருக்கு, இன்னும் கிளி மத்த பறவைகள் எல்லாம் வளர்க்க கூட தடை இருக்கு. நாய்கள்ல கூட சில வகையான நாய்களை வளர்க்க தடை இருக்கு. ஆனாலும் பாரம்பரியமா பறவைகளுக்கும் சில விலங்குகளுக்கும் மனிதனோட இனம் புரியாத ஒரு தொடர்பு இருக்கு. அது மாதிரி தான் சின்ன தம்பியும் புலிக்குட்டியை எடுத்து வீட்டுல வளர்த்திருக்காரு. நாயும் புலியும் ஒன்னா யுவர் ஆனர். நாய் கடிச்சா நமக்கு ஒண்ணும் ஆகாது. புலி கடிச்சா உயிரோட இருக்க முடியுமா? இவர் பூனைன்னு நினைச்சு புலியை வளர்த்திருக்காரு. அதே மாதிரி ஒருத்தர் நாய் நினைச்சு சிங்கத்தை வளர்த்தா நாடு தாங்குமா, ஊரு தாங்குமா? பொதுமக்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? சின்ன தம்பி செஞ்சது உயிருக்கு உழ வைக்கிற மிகப்பெரிய குற்றம். அதுக்காக எந்த கருணையும் காட்டாம அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த மொத்த விசாரணையிலையும் சின்ன தம்பி விவரம் இல்லாதவர்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு உயிர் வாழணுமேனு அந்த புலிக்குட்டியை வீட்டுல எடுத்துட்டு வந்து வளர்த்திருக்காரு. யுவர் ஆனர், இது எல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு சின்ன தம்பி மட்டுமல்ல, அவருக்கு உறுதுணையா இருந்த அவருடைய மனைவி, ஊர் மக்கள் எல்லாருக்கும் அறிவுரை வழங்கி மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். சின்ன தம்பி, இந்த கோர்ட்ல ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? சுப்பிரமணியோட. யார் அந்த சுப்பிரமணி? என் புலி பேருங்கய்யா. ஓ, மேல சொல்லுங்க. சுப்பிரமணி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விபரமே தெரிய வந்துச்சு, பொறுப்பு வந்துச்சு, வாழ்க்கை நான் என்னன்னு புரிஞ்சுது. சுப்பிரமணி என் மேல காட்டின அன்பு எங்க அம்மா காட்டின அன்போட பெருசுங்க ஐயா. ஒரு நாள் ஓட முடியாம, தண்ணி குடிக்க முடியாம, ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம படுத்துட்டேங்க ஐயா. எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் சுப்பிரமணியம் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம என் பக்கத்திலேயே படுத்து இருந்துச்சுன்னு என் மனைவி சொல்லிதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அன்பு காட்டினா புலி கூட பசுதாங்கய்யா. எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க, ஆனா சுப்பிரமணியம் மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ஐயா. சுப்பிரமணியம் பிரிச்சுட்டா நான் செத்துருவேங்கய்யா. கோர்ட்ல எல்லாம் அழக்கூடாதுங்க. கொஞ்சம் யாராவது எடுத்து சொல்லுங்க அவருக்கு. இது ரொம்ப வித்தியாசமான வழக்கு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் தீர்ப்பு சொல்லதான் போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ப்ளீஸ் சிட் டவுன். காடு காடா இருக்கணும். எதுக்காக அரசாங்கம் காட்டை லீஸு கொடுக்கணும்? காட்டுக்குள்ள புலி இருக்கணும். புலி இருந்தா மனுஷன் பயத்துல காட்டுக்குள்ள போக மாட்டான். மனுஷன் போலன்னா மரம் வளரும், மரம் வளர்ந்தா மழை வரும், மழை வந்தா விவசாயம் செழிக்கும். இது ஒரு செயின். இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அரசாங்க விஷயத்துல காட்டுல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ ரிப்போர்ட்ஸா இன்னும் 4 வாரத்துல சப்மிட் பண்ணும்படி உத்தரவிடுறேன். காட்டுல சில அதிகாரிகள் தப்பு செஞ்சது தெரிய வருது. இந்த 2 அதிகாரிகளையும் கைது செய்ய உத்தரவிடுறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி நாய் பூனை எல்லாம் கூட காட்டு விலங்கு தான். ஆனா நாளடைவுல அது மனுஷனோட பழகி பழகி இப்ப வீட்டு ஒரு செல்ல பிராணியாவே ஆயிடுச்சு. தேவர் பிலிம்ஸ், நம்ம ராமநாராயணன் பிலிம்ஸ் எல்லாமும் மிருகங்களை நடிக்க வச்சிருப்பாங்க. அவ்வளவு ஏன், நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ராணின்னு ஒரு சிங்கத்தை வளர்த்தாரு.
அப்பெல்லாம் வனவிலங்கு வளர்க்கறதுக்கு சட்டம் இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு தடை செய்யப்பட்ட வனவிலங்கெல்லாம் வீட்டுல வச்சு வளர்க்கறது சட்டப்படி குற்றம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்னத்தம்பி ஒரு குற்றவாளிங்கிறது நிரூபணமாறுது. மேலும் அவருக்கு உறுதுணையா இருந்த அவரது மனைவி, ஊர் மக்கள் எல்லாரும் குற்றவாளிகள்னு ரொம்ப தெளிவா நிரூபணமாறுது. இப்ப தண்டனைக்கு வருவோம். ஊர் மக்கள் எல்லாரையும் ஜெயிலியா பிடிச்சு போட முடியும்? சின்னத்தம்பி மனைவி, ஊர் மக்கள் எல்லாரும் அபராதமா தலா 1000 ரூபாய் பொது சேவா நிதிக்கு கொடுத்து அந்த பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும்படி உத்தரவிடுறேன். இந்த கேஸுக்கு மூல காரணமே சின்னத்தம்பி தான். அவருக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. சின்னத்தம்பி வளர்த்த புலி காட்டுல வாழ்ந்து பழக்கப்படாததால அதனுடைய உயிர் பாதுகாப்பு கருதி அரசு மிருக காட்சி சாலையில வளர்க்கப்பட வேண்டும். மேலும் அது உயிரோடு இருக்கும் வரை சின்னத்தம்பி அதனுடைய இருந்து அதை பராமரிக்க வேண்டும். இதற்காக அரசாங்கம் சின்னத்தம்பிக்கு அரசாங்க வேலை கொடுத்து மாத சம்பளம் கொடுக்குமாறு உத்தரவிடுகிறேன். இரு சுப்பிரமணி, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து உனக்கு சாப்பாடு போறோம், சரியா? சின்னதம்பி, எப்படியோ ஒரு வழியா சூழ வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதாவதுண்ணே, மனுஷங்களை நம்பி பின்னாடி போனண்ணே, என்ன விவரம் இல்லாதவனை ஏமாத்திட்டாங்கண்ணே. இந்த வாயில்லாத ஜீவனை நம்பி பின்னாடி போனேன், அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி இப்ப குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. இப்ப சொல்லுங்கண்ணே, இந்த வாயில்லாத ஜீவன் உயர்ந்ததா இல்ல இந்த மனுஷங்க உயர்ந்தவங்களா? சின்ன தம்பி, மனுஷங்களுக்கு தான் போட்டி, பொறாம, சூழ்ச்சி, அடுத்தவங்களுக்கு எடுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம். இதுங்களுக்கு அது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வாயில்லா ஜீவன்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நம்ம அன்பை மட்டும்தான்ப்பா. நம்ம அன்பை கொடுத்தோம்னா அதுங்க அன்பை கொடுக்கும், நன்றியை காட்டும். எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனுஷங்களை விட இந்த வாயில்லா ஜீவன்கள் உயர்ந்ததோன்னு தோணுது. அதானா உண்மை. வாங்க போலாம். அங்கிள் சொல்லிச்சலாம், நீங்க ஜூ கீப்பர் தானே? ஆமாப்பா. இங்க லயன்லாம் எங்க இருக்கு? இது டைகரு, நெக்ஸ்ட் லைனு, போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். நான் அடுத்து அங்கதான் வரேன். ஓகே, தேங்க்யூ. வாடா போலாம்.